ஓகே, போட் விளங்குதா? போட் விளங்குதா? ஆமாம் சார், விளங்கு. டூ 2018 பேப்பரை பார்த்தீங்கன்னா உங்களோட 3வது பகுதி. எப்பவும் சொன்ன ஹெடிங் போடுங்கள். என்ன போடுவீங்கள்? 2ஆம் ஏற்றுமதி கப்பலேற்றத்திற்கான கேட்ட கேள்வி அப்ப எழுதுங்கள். 2வது ஏற்றுமதி கப்பலேற்றத்துக்கான முன்னோக்கிய நாணய மாற்று ஒப்பந்தத்திற்கான செலவாணி வீதத்தை அனுப்பிடுதல். வெடிங்க போட்டாச்சு. சரியா? அதுக்கு பிறகு நான் சொன்னப்பா இதுல தொடங்க சொல்லி கப்பல் ஏற்றம். ஷிப்பன்ல தொடங்கணும் கப்பல் ஏற்றம். கப்பல் ஏற்றம் எப்ப நடக்குது? கப்பல் ஏற்றம் 13வது அல்லது 14வது கிழமை. 13 weeks or 14 weeks. 13வது கிழமை அல்லது 14வது கிழமையில் கப்பலேற்றம் நடைபெறும். கப்பலேற்றம் நடைபெற்று உங்களுக்கு எப்ப ப்ரொசீஜர் வருது? மேலும் 2 கிழமை. என்ன செய்யணும்? அந்த 2 கிழமை நீங்கள் கூட்ட போறீங்க. சரியா? இது ஷிப்பன் 13 weeks or 14 weeks. நீங்கள் எக்ஸ்போர்ட் ஸ்ரீலங்கா வந்து எக்ஸ்போர்ட் செய்து உங்களுக்கு 2 weeksக்கு பிறகு ப்ராஃபிட்ஸ் அந்த ஏற்றுமதிக்குரிய பெறுமதி இலங்கைக்கு வரப்போகுது. அப்ப எப்ப இலங்கைக்கு உங்களுக்கு காசு வரும்? 13 15 கிழமை அல்லது 16 கிழமை. சரியா? நாங்கள் பார்த்த முதலாவது பார்ட் இம்போர்ட்டுக்கும் இதே ஸ்டெப், 2வது பார்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட்டுக்கும் இதே ஸ்டெப். இப்ப நாங்கள் பார்க்க போற 3வது பகுதி செகண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கும் அதே செய்முறை. அப்ப உங்களுக்கு 15 கிழமையில ஷிப் அதாவது ப்ரொசீட்ஸ் வரலாம் அல்லது 16 கிழமையில ப்ரொசீட்ஸ் வரலாம். ஏன் 15 அல்லது 16? நீங்கள் 13 கிழமையில ஷிப்மெண்ட் செய்திருந்தால் உங்களுக்கு 2 weeksல 15 weeksல காசு வரும். இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்துல 13 weeksல ஷிப்மெண்ட் செய்யாம 14 weeksல ஷிப்மெண்ட் செய்திருந்தால் உங்களுக்கு 16 weeksல காசு வரும். இப்ப நாங்க பார்க்க போறோம் கான்ட்ராக்ட். எப்ப உங்களோட பேங்க்குக்கு காசு வருதோ அந்த டேட்ல தான் என்னது அந்த ஃபாரின் கரன்சியை நீங்கள் பேங்க்குக்கு சொல்லி கன்வெர்ட் பண்ண போறீங்க. சரியா? அதான் உங்களோட கான்ட்ராக்ட். நீங்கள் புக் பண்ண அந்த முன்னோக்கிய நாணய மாற்று ஒப்பந்த வீதத்துக்கு அமைவாக செலவாணி வீதத்துக்கு அமைவாக நீங்கள் அந்த கான்ட்ராக்டை நிறைவேற்ற செய்ய போறீங்க. சரியா? அந்த கான்ட்ராக்ட் என்ன மாதிரி நீங்கள் பேங்கோட ஒப்பந்தம் செய்ய போறீங்க? 15 அல்லது 16 கிலோமீட்டர் உங்களுக்கு தெரியும். 15 கிலோமீட்டர் 3 மாதம் 3 கிழமை, 3 months 3 weeks. சரியா? 16 weeksனா சரியா 4 months. அப்ப உங்களுக்கு என்ன தெரியும்? முதல் 3 மாதங்களுக்கு உங்களுக்கு காசு வர போறது இல்லை. உதாரணத்துக்கு இதுதான் கூட forward booking பண்ற டேட். சரியா? 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் எடுத்தால் இந்த 3 மாசம் முதல் 3 மாதம் 1 2 3 நீங்கள் forward புக் பண்ண டேட்ல இருந்து முதல் 3 மாசத்துக்கு உங்களுக்கு காசு வர போறது இல்லை. அப்ப அந்த பீரியட் தான் நாங்க என்ன சொல்லுவோம்? பிக்ஸ்ட். காசு வர போறதப்ப 3வது 4வது மாதத்துக்கும் இடையில. அந்த 3வது மாதத்துல இருந்து 3 கிழமையில வரலாம் அல்லது சரியாக 4 மாதத்துல வரலாம். இந்த பீரியட் தான் நாங்க என்ன சொல்லுவோம்? ஆப்ஷன். அது நிலையான காலம். முதல் 3 காலமும் நிலை, அடுத்து வரும் மாதம் தெரிவு காலமாக இருக்கும். சரியா? அப்ப நீங்கள் பேங்க்ல உங்களுக்கு
பேங்க் நீங்க ஃபோர்ட் புக்கிங் புக் பண்ண எப்படி புக் பண்ண போறீங்க? 3 months fixed 1 month option. சரியா? நாங்க போன பார்த்தா 2 months fixed 1 month option. என்ன கூட ஃபர்ஸ்ட் இது 3 months fixed 1 month option. சரியா? உங்களோட ஃபோர்ட் புக்கிங் முதலாவது உங்களோட வேலை என்னது? அந்த கான்ட்ராக்ட் பீரியட் எங்க வரப்போகுது? சரியா? உங்களுக்கு தெரியும் 3 months fixed 1 month option. இதுதான் இந்த உங்களோட முதலாவது ஸ்டெப். சரியா? நீங்கள் இம்போர்ட் கான்ட்ராக்டோ எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்டோ அந்த கான்ட்ராக்ட் பீரியட்டை சரியா நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். சரியா? இதுல செகண்ட் ஏற்றுமதி கப்பலிடத்துக்கான உங்களுடைய ஒப்பந்த அந்த காலம் 3 மாதம் நிலையானதாகவும் 1 மாதம் தெளிவாகவும் அமையும். சரியா? இதைத்தான் நீங்கள் எக்ஸாம்ல ஒரு 2 வருஷத்துல எழுதணும். எழுத போறது என்னது? அதாவது தந்த தர வச்சுக்கொண்டு நீங்க எழுத போறீங்க. கப்பல் ஏற்றம் 13வது 14வது கிழமையில் நடைபெறும். கப்பல் ஏற்றம் நடைபெற்று அதற்குரிய பெறுமதி கிடைக்கப்பெறுவதற்கு மேலும் 2 கிழமைகள் செல்லும். ஆகவே 15 கிழமை அல்லது 16வது கிழமையில் உங்களுக்கு அந்த ஏற்றுமதிக்கான பெறுமதி கிடைக்கப்பெறும். இதை பார்த்து கூட நீங்க எழுத வேண்டியது 2-3 வருஷத்துக்கு. ரைட்? ஆகவே நீங்கள் முன்னோக்கிய நாணய மாற்று ஒப்பந்த விதம் அந்த ஒப்பந்தம் என்னது? 3 மாதம் நிலையானதாகவும் 1 மாதம் தெளிவாகவும் அமையும். சரியா? அதை எழுதி போட்டு நாங்க பண்ணது கால்குலேஷனுக்கு போக போறோம். சரியா? இது போட்டது விளங்கிச்சா? எதுவும் டவுட்ஸ் யாருக்காவது? இந்த ஸ்டெப் விளங்கிச்சா எல்லாருக்கும்? புலேந்திரன் ஓகே? ஹரிஹரன் விளங்கிச்சா? நிஷாந்தன் ஓகே சார். ரைட். அப்ப இதுதான் நீங்கள் இம்போர்ட் கான்ட்ராக்ட் என்ன, எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட் என்ன, முதலாவது உங்களோட ஸ்டெப். சரியா? இந்த மாதிரி கணக்கு செய்யணும் கூட நீங்கள் எழுத தேவையில்லை. இந்த மாதிரி ஸ்டெப்ஸை போட்டீங்கன்னா சரி. ரைட்? முதல் ஹெட்டிங் போடணும். பிறகு தொடங்கணும் எப்பவும் ஷிப்பன்ல இருந்து. இம்போர்ட்டா இம்போர்ட் ஷிப்பன் எப்போ நடக்குது, எக்ஸ்போர்ட்டா எக்ஸ்போர்ட் ஷிப்பன் எப்போ நடக்குது. அப்போ அந்த ஷிப்பன் எப்போ நடக்குது, அதுக்கு பிறகு இம்போர்ட்டா உங்களுக்கு எப்போ டாக்குமெண்ட்ஸும் குட்ஸும் வரும், எக்ஸ்போர்ட்டா எப்போ எக்ஸ்போர்ட் ப்ரொசீட்ஸ் வரும். சரியா? அப்போ அந்த பீரியடை நீங்கள் கூட்டணும். கூட்டி பிறகு நீங்கள் அந்த கான்ட்ராக்ட் பார்ப்பீங்க. எந்த கால இடைவெளியில் உங்களுக்கு அந்த கொண்டு நீங்கள் இம்போர்ட்டா பேமெண்ட் செய்யணும், எக்ஸ்போர்ட்டா உங்களுக்கு காசு வரும். அப்ப அந்த காலத்தை வச்சு கொண்டு தான் இப்ப பேங்க் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட், ஃபார்வர்ட் புக்கிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் கோட் பண்ண போறாங்க. பேங்க் 3 months fixed 1 month option 3 மாதத்தையும் 3வது மாதத்தையும் 4வது மாதத்தையும் கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஸ்ப்ரெட் எல்லாம் வச்சு கொண்டு தான் உங்களுக்கு பேங்க் இந்த ரேட்டை கோட் பண்ண போறாங்க. எக்ஸ்சேஞ்ச் ரேட் எல்லாம் உங்களுக்கு தரவெல்லாம் என்னது? வங்கியின் சார்பாக வாங்கும் விலையும் விற்கும் விலையும். சரியா? அப்ப அந்த 3rd மந்த்தையும் 4th மந்த்தையும் நீங்கள் கம்பேர் பண்ற நேரம் எந்த ரேட் பேங்குக்கு அட்வான்டேஜ், வங்கிக்கு அனுகூலமான அந்த செலவாணி வீதத்தை கோட் பண்ணு. சரி, அந்த ரேட்டை தான் நாங்கள் இப்போ கால்குலேட் பண்ண போறோம். கஸ்டமர் டீல் பண்றது யூரோ நாணயத்தில். ரைட்? ஆனால் உங்களுக்கு முதல் $1 to ரூபி தந்திருக்கு, பிறகு யூரோ to டாலர் தந்திருக்கு. அப்ப நீங்கள் க்ராஸ் ரேட் காண்பதன் மூலமாக குறுக்கு பரிமாற்ற வீத முறை மூலம் நீங்கள் அந்த யூரோ டு ரூபி ரேட்டை காண போறீங்க. முதலாவது என்னது? நீங்கள் USD to LKR ரேட். அப்ப இந்த கணக்கின் பிரகாரம் உங்களுக்கு தெரியும் USD LKR ரேட் buying rate and export 158.90 பிளஸ் டேபிளை பார்த்தா உங்களுக்கு தெரியும் 3வது மாதம் 4வது மாதம் $1 to ரூபி 158.19 buying rate எடுப்பீங்க. பிறகு அங்கால 150 190. ரைட்? 150 190 எக்ஸ்போர்ட் பேங்க் பை பண்ணுது. அப்ப குறைஞ்ச ரேட்ல பை பண்ணோம். ரைட்? இப்ப 158.90 ஓட எதை கூட்டுவீங்க? 150 190 நிஷாந்தன் எதை கூட்டுவீங்க? 158
90யோட 150யா 190யா கூட்டுவீங்க? 150. 150. ஏன்? குறைஞ்சதை கூட்டுவதன் மூலம்தான் பேங்க் குறைஞ்ச எக்ஸிட் ரேட்டை கஸ்டமருக்கு கோட் பண்ண போகுது. தென் எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட்ல என்னது? பை லோ. பேங்க் குறைஞ்ச ரேட்ல வாங்கும். அப்போ மூன்றாவது மாதத்தை நீங்கள் நாலாம் மாதத்தை கம்பேர் பண்ண நேரம் அந்த ஸ்ப்ரெட் வருது உங்களுக்கு தெரியும். 150 160 கூடுது பிரீமியம், 190 200 டேபிள்ல கூடுது பிரீமியம். ரெண்டுமே பிரீமியம், ரெண்டையும் கூட்டி பார்க்கணும். ரெண்டையும் கூட்டி பார்த்து எது குறைஞ்ச ரேட்டோ அதுதான் பேங்க்குக்கு அட்வான்டேஜ். அப்போ 150 பேங்க் கூட்டு சரியா? 150 பேங்க் கூட்டினால் உங்களுக்கு வரும் 160 40 ரைட். பிறகு யூரோ டு டாலர் தெரியும் 1.1560 பிளஸ் ஸ்ப்ரெட் தெரியும். மூன்றாவது மாதம் 180 190, நாலாவது மாதம் 250 260. அப்ப குறைஞ்சது எடுப்பீங்க 180. இங்க நான் சொன்ன எனக்கு மறக்காமல் இந்த ரூபி இல்லாத மற்ற க்ராஸ் ரேட்டை பாயிண்ட் நேரம் நீங்க இதை மறக்காமல் 100ஆல பிரிக்கும். அப்ப என்ன வரும்? 1.1560 பிளஸ் 0.0180 ரைட். இரண்டையும் கூட்டினால் எவ்வளவு? 1.1740 ரைட். அப்பவும் உங்களுக்கு தெரியும் இந்த கணக்கு உங்களுக்கு 4 டெசிமல்ஸ் 4 தசம புள்ளிகள்ல காணணும். அதுக்காக எப்பவும் நீங்கள் இந்த 4 டெசிமல்ஸ்லயே கொண்டு போங்க. அப்ப நீங்கள் பிளவிட மாட்டீங்க சரியா? 1.1560 இதால 8க்கு பிறகு வேல்யூ இல்லாட்டியும் நீங்கள் ஒரு 0 போட்டா உங்களுக்கு தெரியும் 4 டெசிமல்ஸ்ல இருக்கு. 1.1740 ரைட். எங்களுக்கு தேவை என்னது? யூரோ டு எல்கேஆர் சரியா? நான் ஏற்கனவே சொன்னேன் இது முதலாவது சமன்பாடு. இரண்டாவது சமன்பாடுனா என்னது? ஒன்றையும் ரெண்டையும் நீங்கள் பெருக்கினால் என்ன நடக்கும்? இந்த டாலரும் டாலரும் வெட்டுப்பட்டு வெட்டுப்பட்டு மிஞ்சிறது யூரோ டு எல்கேஆர். அப்ப என்னது? பேசிக்கலி நீங்கள் 160 40 1.1740 ஆல பெருக்கிறீங்க. பெருக்கினா உங்களுக்கு வருது எவ்வளவு? 188.3096 சரியா? அப்ப இந்த முதல் 3 பகுதிகளுக்கும் நீங்கள் இந்த ஸ்டெப்பை தான் செய்ய போறீங்க சரியா? இதான் இந்த கணக்கு செய்யறதுல உங்களுக்கு ட்ரேட் ஃபைனான்ஸ்ல கணக்கு வடிவா செஞ்சீங்கன்னா இங்க மார்க்ஸ் குறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தியரி மாதிரி நீங்கள் ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்கு யூசிபியில சரியா? அதை நீங்கள் சரியா தெரிந்து வைத்து எழுத முடியாட்டி உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. ஆனால் இங்க கணக்குல நீங்கள் வடிவா ஸ்டெப் பை ஸ்டெப் செய்து நீங்கள் கடைசி விடைய தசமதானத்துக்கு சரியா போட்டீங்கன்னா இங்க ஒரு மார்க்ஸும் குறைக்கிறதுக்கு வழியில ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம் சரியா? கணக்க வடிவா விளங்கி திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ணுங்க சரியா? அப்ப முதல் 3 பகுதியும் உங்களுக்கு விளங்கி நம்புறேன். இம்போர்ட், எக்ஸ்சேஞ்ச் ரேட், பிறகு ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட், செகண்ட் எக்ஸ்போர்ட். இந்த 3 பகுதியிலையும் எதுவும் விளங்காதது யாராவது? அதான் முதலாவது கணக்கு செய்யறோம். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ்? எல்லாரும் ஓகேயா? 4வது ஸ்டெப்புக்கு போக முத எனக்கு கிளாரிஃபிகேஷன் எல்லாம் தரவா? எஸ் ஓ நோவா? என்ன உஷாந்தி நீங்க ஓகேயா கணக்கு? संतोषिनी संतोषिनी ओके यार. ताहिर विनोदन ओके ओके सर ரைட். இப்ப நாங்கள் 4வது ஸ்டெப்புக்கு போவோம் ரைட்.
உங்களுக்கு தெரியும் கணக்குல நீங்கள் பாத்தீங்கன்னா 2018 செப்டம்பர் 4வது பகுதி என்ன சொல்றது, ரத்து செய்தல், கேன்சலேஷன். ரைட்? வாடிக்கையாளர் 1 ஆகஸ்ட் 2018 அன்று இரண்டாவது ஏற்றுமதி கப்பலேற்றலுக்காக ஏற்பாடு செய்த முன்னோக்கிய செலவாணி ஒப்பந்தத்தை ரத்து செய்யும்படி உமது வங்கிக்கு அறிவித்துள்ளார். சரியா? இவர் உங்களோட கஸ்டமர், எக்ஸ்போர்ட் கஸ்டமர், ரைட்? அவர் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ரோ மெட்டீரியல்ஸ் தேவை, இப்ப இம்போர்ட் பண்ணும். ரைட்? இப்ப இருக்கிற நாட்டு நிலைமையிலையும் பாத்தீங்கன்னா நேற்று வந்த சென்ட்ரல் பேங்க் ரூல் வந்து மார்ஜின் எடுக்க சொன்னாங்க. பிறகு இப்ப அந்த மார்ஜின் எடுக்கிறத அந்த டிரெக்ஷனை வித்ட்ரோ பண்ணிருக்கு நேற்று. அடிக்கடி இப்ப என்ன இந்த கணக்க சென்ட்ரல் பேங்க் ரெகுலேஷன்ஸும் டிரெக்ஷன்ஸும் மாறி மாறி இப்ப இருக்கிற நிலைமையில வந்து கொண்டு சரியா இம்போர்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு தெரியும் எக்ஸ்போர்ட்டை பொறுத்தவரையில கூட நாங்கள் எக்ஸ்போர்ட்ஸை கூட ஊக்குவிக்கும். அந்த இலங்கைக்கு கூட அந்நிய செலவாணியை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு கூட எக்ஸ்போர்ட் செய்யும். சரியா? பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்போர்ட்ஸ், ரைட்? நிறைய எக்ஸ்போர்ட் செய்யறதுக்கு எங்களுக்கு அதுக்குரிய தேவையான ரோ மெட்டீரியல்ஸ் இம்போர்ட் பண்ண வேணும். அந்த மாதிரி ரோ மெட்டீரியல்ஸை நீங்கள் இம்போர்ட் பண்றதுக்கு உங்களோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண இயலாது. அந்த ரோ மெட்டீரியல்ஸ் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண இயலாது. எக்ஸ்போர்ட் பண்ணாடி உங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன்கம் வராது. அப்படியாவது அதுக்குரிய இம்போர்ட்ஸை நீங்கள் அலோவ் பண்ணும். சரியா? உங்களோட இந்த எக்ஸ்சேஞ்ச் கணக்கா இருக்கா இல்லாட்டி நாங்கள் படிக்க போற அந்த மற்ற ஃபெசிலிட்டி கணக்காவது இருக்கலாம். ரெண்டு கணக்குலையுமே உங்களுக்கு உங்களோட கஸ்டமர் எக்ஸ்போர்ட் கஸ்டமர்னு தருவாங்க. சரியா? எக்ஸ்போர்ட் கஸ்டமருக்கு அவருக்கு ரோ மெட்டீரியல்ஸ் தேவை. ரைட்? அந்த ரோ மெட்டீரியல்ஸ் அவர் இம்போர்ட் பண்றார். ரைட்? அந்த இம்போர்ட் பண்ற நேரம் நீங்கள் பேங்கோட புக் பண்ற அந்த ஃபார்வர்ட் ரேட், எந்த ரேட்ல நீங்கள் அந்த இம்போர்ட்டுக்கு பே பண்ண போறீங்க. பிறகு அந்த ரோ மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணி அவர் எக்ஸ்போர்ட் பண்றார். அந்த எக்ஸ்போர்ட் எப்படி அவருடைய எக்ஸ்போர்ட் ஆர்டரின் படி 2 ஷிப்மெண்ட்ல செய்யறார். ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட், செகண்ட் ஷிப்மெண்ட். சரியா? 2 ஷிப்மெண்ட்ல செய்திருந்தால் ரைட் அவருக்கு காசு வரும், அந்த எக்ஸ்போர்ட் காசு. அப்ப அந்த ஃபார்வர்ட் புக்கிங் படி அவருக்கு எவ்வளவு ரூபீஸ் பேங்க்ல இருந்து கிடைக்கும். அது 3 தான் நாங்கள் பார்த்தோம். இப்ப இதை ஏதாவது ஒரு காரணத்தால இந்த ஃபார்வர்ட் ரேட் புக் பண்ற டேட் கேன்சல் பண்ணப்படலாம். பொதுவாக முன்னோக்கிய நாணய மாற்று ஒப்பந்தத்தை மேற்கொள்ளும் பொழுது அதை கேன்சல் பண்ண முடியாது. வந்து அதை நீங்கள் பேங்கோட அக்ரி பண்றீங்க. ஒன்று இந்த ரேட்ல நான் பே பண்ணுவேன், இல்லாட்டி இந்த ரேட்ல நான் பேங்க்ல இருந்து வாங்குவேன், அது பேங்க் விற்பீங்க. சரியா? அப்ப உங்களோட கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி தான் பேங்க்ஸ்ல டீலர்ஸும் ட்ரெஷரியும் அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பொசிஷனை இது பண்றோம். சரியா? இதெல்லாம் இன்டர் கனெக்டட். சரியா? அவங்க மேனேஜ் பண்ணணும் அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் என்ன மாதிரி. இப்போ உங்களுக்கு 3 மாசத்துல பே பண்ணணும்டா அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அன்றைக்கு அவைலபிள் பண்ணணும். சரியா? அவங்களுக்கு 3 மாசத்துக்கு பிறகு உங்கள்கிட்ட இருந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடைக்கண்டா அது எப்படி ஆப்டிமைஸ் பண்றது. சரியா? அவங்களோட பொசிஷன்ஸை சரியா இது பண்ணணும். ரைட்? அப்போ உங்களோட ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்டை பொறுத்து தான் அவங்க மற்ற பேக் டு பேக் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. அதனால நீங்கள் நினைச்ச மாதிரி இந்த முன்னோக்கிய நாணய மாற்று வீத ஒப்பந்தங்களை ரத்து செய்ய முடியும். சரியா? ஆனால் சில காரணங்களால் என்னது உங்களுக்கு ஷிப்மெண்ட் செய்ய முடியாம போயிட்டு, எக்ஸ்போர்ட் செய்ய முடியாம போயிட்டு, ரைட்? எக்ஸ்போர்ட் செய்யாட்டி என்னது உங்களுக்கு காசு வர போறது இல்லை. உங்களுக்கு காசு வராட்டி எப்படி நீங்கள் அந்த அக்ரி பண்ண ரேட்ல பேங்க்ல இருந்து வாங்க போறீங்க. சரியா? அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்ப்போம் எப்படி கஸ்டமர் வந்து கேன்சல் பண்ண சொல்ற நேரம் எப்படி நாங்கள் அந்த ரேட்டை டிசைட் பண்ண போறோம். சரியா? உங்களோட 4வது பகுதி பொதுவாக இந்த கேன்சலேஷன் தொடர்பாக வரும். அதுவும் கூட உங்களோட பேப்பர்ல பாத்தீங்கன்னா எல்லாம் எக்ஸ்போர்ட் செகண்ட் எக்ஸ்போர்ட்டை கேன்சல் பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு கேள்விகள் வந்தது. சரியா? அந்த வகையில இந்த பேப்பர்ல உங்களுக்கு வாடிக்கையாளர் 1 ஆகஸ்ட் 2018 செகண்ட் ஏற்றுமதி, அதாவது 2வது ஏற்றுமதி கப்பலுக்காக ஏற்பாடு செய்த முன்னோக்கிய செலவழி ஒப்பந்தத்தை ரத்து செய்யும்படி வந்து வாங்கியாரு. அப்ப நோட்டீஸ் அனுப்புறார். அவர்கிட்ட
செகண்ட் எக்ஸ்போர்ட் ஷிப்மெண்ட்டுக்கான ஃபார்வர்ட் புக்கிங்கை கேன்சல் பண்ண சொல்லி செலவாணி ஒப்பந்தத்தை ரத்து செய்தலின் மீதான லாபம் அல்லது நட்டத்தை நிர்ணயிப்பதற்கு பிரயோகிக்க வேண்டிய செலவாணி விகிதத்தை கணிக்கும். அப்ப இந்த கேன்சல் பண்ண நேரம் சில நேரம் அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை பொறுத்து ரைட் ஒன்று ப்ராஃபிட்டோ லாஸ் வரலாம். சரியா? ஆனால் சென்ட்ரல் பேங்க் ரெகுலேஷன் படி ப்ராஃபிட் வந்தாலும் நாங்கள் அப்படி கஸ்டமருக்கு ப்ராஃபிட் கொடுக்குறதையும். சரியா? ரைட். இப்போ இந்த கணக்கின் பிரகாரம் நாங்கள் பார்ப்போம் எப்படி இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை நாங்கள் கால்குலேட் பண்ணுறோம் கேன்சலேஷனின் பொழுது. ரைட். அந்த கேள்வியில் கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்திருக்கு வட்டி கட்டணங்கள் மற்றும் செலவாணி எல்லை என்பவற்றை புறக்கணிக்க உமது விடையை 4 தசம தானங்களுக்கு தருக்கு. 4 பாட்டுக்கும் நீங்கள் கட்டாயம் 4 டெசிமல்ஸுக்கு கால்குலேட் பண்ணணும். அதை விட மற்ற எடுகோல் உங்களுக்கு தெரியும், ஒரு மாதத்துல 4 கிழமை எடுக்கணும். அப்பதான் அந்த மாதிரி தான் நாங்கள் அந்த 15 கிழமையை 3 மாதம் 3 கிழமை என்று நாங்கள் செக்ரியேட் பண்றதுக்கு காரணம் 4 கிழமை ஒரு மாதம் என்ற எடுகோல். ரைட் ரைட். பிறகு உங்களுக்கு 1 ஆகஸ்ட் 2018 பேப்பர்ல என்ன சின்ன ஒரு டேபிள் தந்திருக்கு. அண்டையான இருக்க ஸ்பாட் ரேட்டும் ஃபர்ஸ்ட் மந்த் ஃபார்வர்டுக்குரிய ரேட்டும் தந்திருக்கு. ரைட். அப்ப அந்த கேன்சலேஷன் பேங்க்குக்கு அனுப்புற அந்த டேட்ல. ரைட். இந்த கேன்சலேஷன் பகுதியில் நீங்கள் பார்க்கணும். முதலாவது கேள்வி, இந்த கேன்சலேஷன் எந்த பீரியட்ல வரப்போகுது? ஒன்று நிலையான காலத்திலையா அல்லது தெரிவு காலத்திலையா? ரைட். இப்போ நிலையான காலத்துல வந்தால் எப்படி நாங்கள் ரேட்டை கால்குலேட் பண்ண போறோம்? ஆப்ஷன் பீரியட், அதாவது தெரிவு காலத்துல வந்தால் எப்படி நாங்கள் இந்த கணிப்பீட்டை செய்ய போறோம்? அப்ப முதலாவது நீங்கள் டிசைட் பண்ணணும், அது அந்த ரத்து செய்தலுக்கான அந்த திகதி நிலையான காலத்திலா அல்லது தெரிவு காலத்திலேயா வருது. பிறகு நாங்கள் அந்த டேட்டா வச்சுக்கொண்டு பார்ப்போம் எப்படி எந்த ரேட்டை நாங்கள் சூஸ் பண்றோம். ரைட். அடுத்தது உங்களுக்கு தெரியணும், இவர் செகண்ட் எக்ஸ்போர்ட்டை கேன்சல் பண்ற. அப்ப செகண்ட் எக்ஸ்போர்ட்டை கேன்சல் பண்றா என்ன அர்த்தம்? இவர் 2வது ஏற்றுமதி செய்திருந்தால் என்னது அவருக்கு அதுக்குரிய காசு யூரோ நாணயத்தில் அவர் எக்ஸ்போர்ட் செய்கிறார். அப்ப அந்த யூரோ பெருமதி இந்த கணக்குல எவ்வளவு? செகண்ட் எக்ஸ்போர்ட் யூரோ 300,000 யூரோ 300,000 வர்த் குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றார். அப்ப யூரோ 300,000 அவன்கிட்ட பேங்க்குக்கு வந்திருக்கணும் காசு. ரைட். அப்ப அந்த யூரோ 300,000 உண்மையிலே வந்திருந்தால் என்ன ரேட்ல அவர் பேங்க்குக்கு வித்திருப்பார்? என்ன ரேட்? என்ன ரேட்ல பேங்க்குக்கு வித்திருப்பார்? இது நாங்கள் ஆல்ரெடி கணக்குல செஞ்சிட்டோம். 300,000 யூரோ எக்ஸ்போர்ட் ஷிப்மெண்ட் அவர் செய்திருந்தால் இந்த ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் புக்கிங் பிரகாரம் என்ன ரேட்ல அவர் பேங்க்குக்கு வித்திருப்பார்? 188.309. ரைட். நாங்கள் பார்த்தோம் இந்த ரேட்ல அவர் பேங்க்குக்கு வித்திருப்பார். அவர் எக்ஸ்போர்ட்ல யூரோ வந்து என்ன யூரோ வச்சு கொண்டு அவர் கொண்டும் செய்யலாம். ஏன்? அவருடைய ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ், அவருடைய லேபர், எலக்ட்ரிசிட்டி, ரைட், லோக்கல் பேமெண்ட்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு ஸ்டாஃப் சேலரி எல்லாத்துக்கும் அவருக்கு ரூபீஸ் தேவை. அப்ப இந்த ரேட்ல தான் அவர் கன்வெர்ட் பண்ண போறார். எக்ஸ்போர்ட் செய்திருந்தால் 188.3096. அப்ப எப்பவும் நீங்கள் கேன்சலேஷன் செய்யறதுக்கு இது டக்குனு ஞாபகத்துக்கு வரும். ரைட். அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் ஷிப்மெண்ட் கேன்சல் பண்றாங்களா செகண்ட் எக்ஸ்போர்ட் ஷிப்மெண்ட் கேன்சல் பண்ண அது கேள்வியை பொறுத்து. இங்க கேள்வியில உங்களுக்கு செகண்ட் எக்ஸ்போர்ட்டை கேன்சல் பண்றார். அப்ப 188.3096 இன் பிரகாரம் அவர் வித்திருப்பார், பேங்க் வாங்கி இருக்கும். கஸ்டமர் விற்பார், பேங்க் வாங்கி இருக்கும். இப்ப இந்த எக்ஸ்போர்ட் நடக்காட்டி என்னது அவருக்கு அந்த 300,000 யூரோ வரப்போறது இல்லை. 300,000 யூரோ வரப்போறது இல்லை. ஆனால் அவருடைய கண்ட்ராக்டின் பிரகாரம்
இந்த ரேட்ல என்னது அவர் பேங்க்குக்கு வித்தே ஆகும். இந்த ரேட்ல அவர் பேங்க்குக்கு வித்தே ஆகும். அப்ப இந்த கேன்சலேஷன்ல என்ன நடக்கும் என்றால் ரைட் பேங்க் சொல்லும் ரைட் உங்களுக்கு 300,000 யூரோ வர போறது இல்லை ரைட். நாங்கள் என்ன செய்வோம் அந்த ஏற்கனவே அந்த ஒப்புதலின் பிரகாரம் ரைட் நாங்கள் உங்களுக்கு அந்த 300,000 யூரோவை வித்து இந்த ரேட்ல வாங்கும். சரியா? இவருக்கு பேங்க் இப்ப விற்க போகுது. இவருக்கு யூரோ வராதபடியால் பேங்க் சொல்லும் ரைட் அந்த அவர் வந்து கேன்சல் பண்ண சொல்ற அந்த டேட்ல பேங்க் டிசைட் பண்ணும் ரேட்டை ரைட் நாங்கள் இந்த ரேட்ல விற்க போறோம். இந்த ரேட்ல வித்து திருப்பி பைபேக் பண்ணுவோம் ஏற்கனவே ஒப்புதல் செய்த அந்த வாங்கும் விலை. இப்ப நாங்கள் இப்ப பேங்க் விற்க போற ரேட்டை தான் உண்மையில காண போறோம். பேங்க் என்ன ரேட்ல வரைக்கும் விற்க போகும் அந்த விற்கும் செலவாணி வீதத்துக்கும் அந்த வாங்கும் செலவாணி வீதத்துக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தான் உங்களுக்கு அந்த நட்டமா லாபமாண்டு பார்க்க போறோம். சரியா? கஸ்டமருக்கு லாபமா நட்டமாண்டு பார்க்க நேரம் பார்த்தீங்கன்னா என்னது அவர் இந்த 188 ரூபாய்க்கு அவர் பேங்குக்கு விற்க இருந்தார். இப்ப பேங்க் கோட் பண்ற ரேட் இந்த 188 விட கூடினால் அவருக்கு நட்டமாக அமைய போகும். ஏன்னா அவர் கூடிய விலையில வாங்கி திருப்பி பேங்குக்கு குறைஞ்ச விலையில விற்கும். சரியா? இல்லாட்டி 188 விட குறைவால் அந்த ரேட் இருந்தால் அந்த நேரம் தெரியும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபிளக்சுவேட் ஆடிக்கொண்டிருக்கும். அப்ப என்னது எதிர்காலத்துல கூடுமா குறையுமான்னு உங்களுக்கு சொல்லல. அப்ப 188 விட குறைஞ்சிருந்தால் என்னது அவர் என்னது குறைஞ்ச விலையில வாங்கி அவர் ஏற்கனவே ஒப்புதலின் பிரகாரம் அந்த கூடிய விலைக்கு பேங்க் விற்பார். அப்ப அங்க அவருக்கு லாபமாக அமையும். சரியா? அப்ப உங்களுக்கு ரேட்டை கண்டால் தான் உங்களுக்கு தெரியும் அது ப்ராஃபிட்டா லாஸா. அந்த ரேட் எப்படி காணுவோம்னு பார்ப்போம். நாலாவது பகுதியை செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையான 2 விடயம். நாலாவது பகுதி செய்யறதுக்கு தேவையான 2 விடயம். நாலாவது பாட்டு என்னது இந்த பத்து செய்தலின் போது பிரயோகிக்கப்படும் செலவாணி வீதத்தை கணிப்பது. சரியா? அந்த மாதிரி நீங்க போடலாம் தெரியுமா? ரத்து செய்யலாம் அதாவது கேன்சலேஷன் இப்ப நீங்க கால்குலேட் பண்றீங்க. சரியா? இந்த நாலாவது பாட்டை செய்யறதுக்கு உங்களுக்கு மூன்றாவது பாட்டை என்னது நீங்கள் சரியா செஞ்சிருக்கோம். மூன்றாவது பாட்டை நீங்கள் பிழையா செஞ்சால் உங்களுக்கு நாலாவது பாட்டு மார்க்ஸ் வர போறது இல்லை. சரியா? இந்த கால்குலேஷன்ல நீங்க சில நேரம் இம்போர்ட்டை சரியா செஞ்சிருப்பீங்க ரேட் 5 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் சரியா செய்திருப்பீங்க 5 மார்க்ஸ். மூன்றாவது பகுதியில் நீங்கள் ஏதோ பையிங் ரேட்டுக்கு செல்லிங் ரேட்டோ அதை மாத்தி எடுத்து உங்களோட மூன்றாவது பார்ட் பிள்ளை. மூன்றாவது பார்ட் பிள்ளைன்னா நாங்கள் உங்களுக்கு மார்க்ஸ் இல்லை. அப்ப நீங்கள் நாலாவது பார்ட் இன்டர் கனெக்டட் வித் தேர்ட் பார்ட். உங்களை நீங்கள் நாலாவது நீங்கள் செய்தாலும் பிரயோசனம் இல்லை. எங்கேயும் என்னது நீங்கள் ஆன்சர்ஸ் பிழைக்க போகும். சரியா? நான் சொன்ன மாதிரி இங்கே ஃபோக்கஸ் அதாவது எடுக்கிற ரேட்டை வடிவா பையிங்கா செல்லிங்கான்னு பார்க்கணும். கூட்டுறது தசமதானங்கள் ரைட் பெருக்கிறது பிரிக்கிறது அதுக்கெல்லாம் நீங்கள் கவனமா இருக்கும். சரியா? ரைட். அப்ப இந்த நாலாவது ரத்து செய்தலை காண்றதுக்கு அந்த மூன்றாவது பகுதியில் 2 விடயங்கள். 1 கண்ட்ராக்ட். என்ன கண்ட்ராக்ட்? ரெண்டாவது அந்த நாங்கள் கண்ட எக்ஸ்சேஞ்ச் ரேட். கண்ட்ராக்ட் என்னது 3 months fixed 1 month option. பார்த்தோம் ரெண்டாவது ஏற்றுமதிக்குரிய அந்த கண்ட்ராக்ட் 3 months fixed 1 month option. ரேட் கண்டம் 188 3096. சரியா? நாலாவது பகுதி செய்யறதுக்கு முதல் நீங்கள் அந்த 2ஐயும் சும்மா நோட் பண்ணி வச்சுக்கொள்வோம்.
ரைட். அப்ப இந்த கான்ட்ராக்டின் பிரகாரம் ஒரு டயக்ராம்ல போட்டா உங்களுக்கு விளங்கும். ரைட். உங்களுக்கு தெரியும் இதான் அந்த forward booking contract date, முன்னோக்கிய நாணய மாற்று வீத ஒப்பந்தத்திற்கான அந்த திகதி, பேங்க்ல போய் செய்த திகதி. என்ன டேட் அது? forward booking செய்த டேட் அப்ப பேங்கோட forward booking செய்த டேட் அப்ப கணக்குல என்ன டேட்ல forward book பண்ண கஸ்டமர்? April 20th. April 20th. சரியா? 20th April 2018. இதானே இது கூட பேங்க்ல நீங்கள் forward book பண்ண டேட். ரைட்? 20th April 2018. அந்த டேட்ல நீங்கள் புக் பண்ணி எவ்வளவு காலத்துக்கு உங்களோட கான்ட்ராக்ட் போகுது? 3 months fixed, 1 month option. நீங்க 4 மாதமா பிரிப்போம். உங்களோட கான்ட்ராக்ட் 6 மாதம்டா 6 மாதத்துக்கு நீங்கள் ஸ்கெட்சை போடுங்கள். சரியா? இது உங்களோட முதலாவது மாதம், இது 2வது மாதம், 3வது மாதம், இது 4வது மாதம். சரியா? ரைட். 20th April 2018 forward contract book பண்றீங்க. அதுல இருந்து உங்களோட முதலாவது மாதம் எப்ப? 20th May 18. 2வது மாதம் 20th June 18. 3வது மாதம் 20th July 18. 4வது மாதம் 20th August. சரியா? நான் உங்களோட கான்ட்ராக்ட், நீங்கள் உங்களோட 2வது எக்ஸ்போர்ட்டுக்குரிய கான்ட்ராக்ட் 3 months fixed, நிலையான காலம். அடுத்த மாதம் ஆப்ஷன் உங்களோட என்ன? இது நிலையானது, இது தெரிவு காலம். ரைட்? இந்த மாதத்துல தான் நீங்கள் அந்த ஏற்கனவே வங்கியுடன் ஒப்புதல் அமைவாக அந்த ரேட்ல நீங்கள் இந்த foreign exchange கான்ட்ராக்ட நிறைவு செய்யும். இந்த மாதத்துல தான் உங்களோட அந்த டெலிவரி என்னது? ஃபாரின் கரன்சியை நீங்க டெலிவர் பண்ண போறீங்க பேங்க்கு. 3 months fixed, 1 month ஆப்ஷன் அந்த கான்ட்ராக்டின் பிரகாரம். சரியா? உங்களுக்கு காசு வர போறது இல்லை, ஏன் எக்ஸ்போர்ட் நடக்கல, அவர் ரத்து செய்யறார், கான்ட்ராக்டை கேன்சல் பண்றார். இப்ப இந்த டயக்ராத்தின் படி கஸ்டமர் எப்ப வரார்? 1st August 2018 வந்து தான் பேங்க்குக்கு சொல்றார். அப்ப அந்த டேட் எங்க வர போகுது? ஃபிக்ஸ் பீரியட்லயா ஆப்ஷன் பீரியட்லயா? ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் வந்து கேன்சல் பண்ண சொல்றார். ஆப்ஷன் பீரியட். ஆப்ஷன். ரைட்? அதுதான் நீங்க முதலாவது உங்களுக்கு விளங்கணும். ரைட்? படம் கரிதான் எக்ஸாம்ல செய்ய ஒன்றும் இல்லை. ரைட்? ஆனால் உங்களுக்கு வடிவா பிளவிடாமல் அந்த டேட் ஃபிக்ஸ் பீரியட்ல ஆப்ஷன்ல வரதுக்கு நீங்கள் இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடிவா கிளியரா தெரியும். அப்ப forward புக் பண்றீங்க, அந்த டேட்ல இருந்து கான்ட்ராக்ட் 3 மாதம் 1 மாதம் நிலையாக தெரிவா, இல்லாட்டி 4 months 6 1 month ஆப்ஷனா, இல்லாட்டி 2 months 6 1 month ஆப்ஷனா நீங்கள் அந்த ஸ்கெட்சை போட்டுட்டு ரைட் கேன்சல் பண்ற அந்த டேட் ஃபிக்ஸ் பீரியட்லயா ஆப்ஷன் பீரியட்லயாண்டு வர்றதுன்னு நீங்கள் முதலாவது சொல்லணும். சரியா? இந்த பார்ட்டு உங்களோட மார்க்ஸ் அலோகேஷனை பார்த்தீங்கன்னா முதலாவது நீங்கள் அது அந்த கேன்சலேஷன் ஃபிக்ஸ் பீரியட்லயா ஆப்ஷன் பீரியட்லயா வருதுன்னு சொல்லுவோம். சரியா? பிறகு ஆப்ஷன்ல நான் எந்த ரேட், ஃபிக்ஸ் பீரியட்ல எந்த ரேட்டை எடுக்கிறேன்னு நீங்கள் அதை காட்டுவோம். கடைசியா அந்த தேர்ட் பார்ட்ல நீங்கள் கண்ட அந்த ரேட்டோட கம்பேர் பண்ணி அந்த எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் ப்ராஃபிட்டா லாஸான்னு சொல்லுவோம். அந்த ஸ்டெப்ஸ்களுக்கு தான் ஒவ்வொரு மார்க்ஸா போட்டு உங்களுக்கு 5 மார்க்ஸ் வரும். ரைட்? உங்களுக்கு தெரியும் 20th July 1st August வந்து கேன்சல் பண்ணப்ப எங்க இந்த ஆப்ஷன் பீரியட்ல வரப்போ. சரியா? இதுதான் அந்த டேட் 1st August 2018.
இந்த டேட்ல வந்து அவர் கேன்சல் பண்றார், அதே உங்களோட கான்ட்ராக்டின் பிரகாரம் ஆப்ஷன் பீரியட்ல வருது. சரியா? அப்ப ஆப்ஷன் பீரியட்ல வந்தால் உங்களோட இந்த கணக்குல டேபிள்ல ஸ்பாட் ரேட்டும் தந்திருக்கு. 1 ஆகஸ்ட் ஸ்பாட் ரேட்டும் தந்திருக்கு, 1 மந்த் ஃபார்வர்ட் ரேட்டும் தந்திருக்கு. ஸ்பாட் ரேட்டும் தந்திருக்கு, 1 மந்த் ஃபார்வர்ட் ரேட்டும் தந்திருக்கு. நாங்கள் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்ல நாங்கள் பார்த்தோம் கான்ட்ராக்ட் 2 months ஃபிக்ஸ், 1 month ஆப்ஷன், 3 months ஃபிக்ஸ், 1 month ஆப்ஷன். நாங்கள் பார்க்கிறோம் இன்னொரு மாதம் அந்த கான்ட்ராக்ட் போகக்கூடியதா இருக்கு. அப்படியா தான் நாங்கள் என்னது 2வது மாதத்தையும் 3வது மாதத்தையும் கம்பேர் பண்றோம், 3வது மாதத்தையும் 4வது மாதத்தையும் கம்பேர் பண்றோம். இப்ப என்னது இங்க அவர் வந்து கேன்சல் பண்றார் ஆப்ஷன் பீரியட்ல. இவர்ட்ட கான்ட்ராக்ட் இதோட முடிஞ்சு, இந்த கான்ட்ராக்ட் இதோட முடிஞ்சு. திருப்பி நீங்கள் போய் 1 month ஃபார்வர்ட் ரேட்டை கம்பேர் பண்ண தேவை. ரைட்? உங்களோட கான்ட்ராக்ட் இதோட முடிஞ்சு. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த ஆப்ஷன் பீரியட்ல இருக்கிற ஸ்பாட் ரேட்டை தான் பார்க்க போறீங்க, உடனடி மாற்று வீதம். சரியா? இது உங்களுக்கு ஞாபகம். இப்ப இதுக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் டக்குன்னு மனசுல பதிஞ்சு வச்சிருக்கணும். உங்களுக்கு தெரியும், எப்பவும் தெரிவு காலத்தில் ரத்து செய்தல் மேற்கொள்ளப்பட்டால் உடனடி மாற்று வீதத்தில் தான் நீங்கள் அந்த செலவான வீதத்தை கணிப்பிட போறீங்க. இப்போ உங்களை குழப்பறதுக்கு அந்த டேட்ல 1 month forward 2 months forward தந்திருந்தாலும் நீங்கள் அதுகளை கணக்கெடுக்க தேவை. எப்பவும் ஆப்ஷன் பீரியட் என்றால் அண்டையான் இருக்கிற உடனடி மாற்று வீதம் ஸ்பாட் ரேட்ல தான் நீங்கள் அந்த ரேட்டை தெரிவு செய்ய போறீங்க. விளங்குச்சா? கிளியரா? கேன்சலேஷன் ஆப்ஷன் பீரியட்ல வந்தால் ஸ்பாட் ரேட்டை மட்டும்தான் நீங்கள் தெரிவு செய்யும். காரணம் கான்ட்ராக்ட் அதோட முடியுது. சரியா? நீங்கள் திருப்பி அடுத்த மாதத்தை கம்பேர் பண்றதுக்கு அவசியம் ஏற்படா. சரியா? இப்ப நாங்கள் ஸ்பாட் ரேட் என்னவா இருக்க போகும், இதைத்தான் நீங்கள் திருப்பி எனக்கு 2 வருஷம் சொல்ல போறீங்க. எப்ப கேன்சல் பண்ண சொல்றார்? உங்களுக்கு தெரியும், கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் 3 மாதம், நிலையானதும் 1 மாதம் தெளிவாக வாங்கியுள்ளது. ஆகவே ரத்து செய்தல் தெரிவு காலத்தில் இடம்பெறுகிறது. எனவே ரத்து செயலானது தெரிவு காலத்தில் இடம்பெறும். அந்த மாதிரி அந்த 2 வசனம் எழுத போய். சரியா? ரைட்? முதல் 3 பகுதிக்கும் அந்த தரவை வச்சு கொண்டுதான் நீங்கள் அந்த வசனத்துல 2 வசனம் எழுத போறீங்க. சரியா? ரைட். இப்ப நாங்கள் ரேட்டை காண போறோம். என்ன ரேட்? கேன்சலேஷனுக்குரிய ரேட். நான் சொன்னேன், பேங்க் இவருக்கு விட்டு ஏற்கனவே ஒப்புதல் கொள்ளப்பட்ட அந்த செலவாணி வீதத்தில் வாங்கும். இப்ப பேங்க் விற்க போகுது கஸ்டமருக்கு ஸ்பாட் ரேட்ல. சரியா? உங்க டேபிள பார்த்தா தெரியும், USD to LKR ஸ்பாட் ரேட் 2 தந்திருக்கு, 160 cents 50, 163 cents 50. எதை எடுப்பீங்க? 160.50 163.50 எடுப்பீங்க? பேங்க் விக்குது என்ன ரேட்? 163.50. 163.50. சரியா? அப்ப USD to LKR right 163.50. சரியா? இங்க நீங்க ஸ்ப்ரெட் கூட்டவோ கழிக்கவோ ஒண்ணு தேவையில்லை. ஸ்பாட் ரேட், வெறும் ஸ்பாட் ரேட் தான் காண போறீங்க. சரியா? அடுத்தது யூரோ டு டாலர். அங்கே உங்களுக்கு தந்திருக்கு பையிங் ரேட் 1.1580, செல்லிங் ரேட் 1.1590. அப்ப நீங்க செல்லிங் ரேட் எடுப்பீங்க 1.1590. ஆகவே யூரோ டு LKR இரண்டாவது பெருக்க 163.50 into 1.1590. பெருக்கினா உங்களுக்கு வரும் 189.4965. சரியா? இதை உங்களோட நீங்கள் எக்ஸாம்ல
ஒரு சயின்டிபிக் கால்குலேட்டர் கொண்டு போகணும். சரியா? சரியா 4 டெசிமல்ஸுக்கு நீங்கள் கால்குலேஷனை காணும். வந்துச்சா 189.4965 எல்லாருக்கும் வந்துச்சா? அந்த மாதிரி உஷாந்தினி ஓகே அது வரைக்கும் விளங்கிச்சா? ஓகே சார். நிஷாந்தன், ஹரிஹரன் ஓகேயா? மற்றவங்க என்ன மாதிரி? சந்தோஷினி ஓகே? ஓகே சார். ராம்குமார் ஓகே சார். ரைட். மாலதி எனக்கு ஓகே விளங்குதா? மாலதி ரைட். என்னோட கணக்கு செய்யறேன்னு நினைக்கிறேன். ரைட். அப்பதான் விளங்கு. சும்மா போர்டை பார்த்து கொண்டு சரி வராது. என்னோட கணக்கை செய்யணும். ரைட் ரைட். அப்போ 189.4965 இதுதான் இப்ப பேங்க் இவருக்கு விற்க போகுது. ரைட். அந்த செகண்ட் எக்ஸ்போர்ட்டுக்குரிய அந்த கான்ட்ராக்டின் பிரகாரம் இவருக்கு பேங்க்குக்கு 188.3096 அந்த ரேட்ல பேங்க்குக்கு விற்க முடியாத படியால் இவர் பேங்க்ல இருந்து 189.4965 அந்த ரேட்ல வாங்கி 188.3096 விற்க போறார். அப்ப இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தின் படி இவருக்கு என்னது லாபமா நட்டமா? என்னது? இவர் பேங்க்குக்கு விற்க வேண்டிய ரேட்டை விட இவர் கூடிய ரேட்ல இப்ப பேங்க்ல இருந்து வாங்கணும். இவருக்கு நட்டம். ஆகவே நான் என்ன சொல்லுவோம்? லாஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவோம். லாஸ் இன் எக்ஸ்சேஞ்ச், அதாவது இந்த செலவாணி வீதத்தில் ஏற்படும் நட்டம் என்னது? 189.4965 மைனஸ் 188.3096. சரியா? கழிச்சால் உங்களுக்கு வரும் எவ்வளவு? 1.1869. அதான் எனது உங்களோட கல்வி செலவாணி ஒப்பந்தத்தை ரத்து செய்தலின் மீதான லாபம் அல்லது நட்டத்தை நிர்ணயிப்பதற்கு பிரயோகப்பட வேண்டிய செலவாணி வீதம் 1.186. உங்களுக்கு எக்ஸாம்ல எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை தான் கேட்டிருக்கு. ரைட். நாணய வீதத்தை மட்டும் கேட்டிருக்கு. இந்த பெறுமதியை கேட்டால் ஏற்படும் லாபம் அல்லது நட்டத்தின் பெறுமதியை கேட்டால் என்ன செய்யணும்? 1.1869 300,000 பெருக்குங்களே. செகண்ட் ஷிப்மெண்ட்டுக்குரிய வேல்யூ 300,000 யூரோ. 300,000 யூரோவால பெருக்கி போடும். சரியா? அது உங்களுக்கு தேவையில்லை. கேட்காத கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண தேவையில்லை. ரைட். நீங்க கேட்டது உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை மட்டும் கணக்கிட சொல்லி அப்ப 1.1869 நீங்கள் நிப்பாட்டலாம். அது மாதிரி உங்களோட முதலாவது கேள்வியிலே எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை தான் கேட்டிருக்கு. இம்போர்ட்டுக்குரிய எக்ஸ்சேஞ்ச் ரேட் வேல்யூவை கேட்டால் உங்களுக்கு தெரியும் 400,000 யூரோ பெறுமதியான ரோ மெட்டீரியல். அப்போ 400,000 இன்டூ ரேட். மாதிரி ஃபிக்ஸ் எக்ஸ்போர்ட் வேல்யூவை கேட்டால் 500,000 யூரோ இன்டூ நீங்கள் கண்ட ரேட். தேர்ட் பார்ட் உங்களோட வேல்யூ கேட்டால் 1.188.3096 இன்டூ 300,000 ருபீஸ். எங்கேயும் வேல்யூவை கேட்டால் நீங்கள் ருபீஸ்ல லாபம் அல்லது நட்டத்தை சொல்லுவோம். உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை கேட்டால் 1.1869 நீங்கள் நிப்பாட்டினாய். சரி. இந்த 4 பாட்டுக்கும் நீங்கள் என்னது ஈஸியாக 20 மார்க்ஸ். யூசிபி 600 இருக்கிற 39 ஆர்டிகளையும் நீங்கள் எவ்வளவு படிச்சாலும் யூசிபி ஒரு தனி கேள்வி வந்தாலும் உங்களுக்கு 20 மார்க்ஸ் கிடைக்கும். சரியா? கணக்கை நீங்கள் வடிவா செய்தால் ஈஸியாக 20 மார்க்ஸ். அது மாதிரி அடுத்த ஃபெசிலிட்டி கணக்கும் 20 மார்க்ஸ் ஈஸியாக எடுக்கும். சரியா? அந்த கணக்கை நீங்கள் வடிவா பிராக்டிஸ் பண்ணோம். சரியா? இங்க கூட தியரி எழுத தேவையில்லை.
கணக்க வடிவா செய்து போட்டு நான் சொன்ன மாதிரி அந்த தந்த தர வச்சு கொண்டு தான் நீங்கள் 2 வசனம் முதலாவது இம்போர்ட்டுக்கும் ஒரு 2 வசனத்துல ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு 2 வசனத்துல அதாவது எப்ப நடக்குது என்ன மாதிரி பீரியட் வருது அதை நீங்கள் ஒரு 2 வசனத்துல எழுதும். சரியா? மற்றபடி ஸ்டெப்ஸ் ஷிப்பன்ல தொடங்கணும். ரைட்? பேமெண்ட் என்றால் எப்போ உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வருது பே பண்ணணும். எக்ஸ்போர்ட் என்றால் எப்போ உங்களுக்கு காசு வருது அதை பேங்க்குக்கு விற்கும். ரைட்? நாலாவது பார்ட் உங்களோட கேன்சலேஷன். ரைட்? பார்க்கணும் எது ஃபிக்ஸ் பீரியட்ல வருதா இல்லாட்டி ஆப்ஷன் பீரியட்ல வருதா. ரைட்? இந்த கணக்கோட இன்றைக்கு நான் ஒரு சின்ன தியரி ஒன்று போட்டு அதற்கு பார்ப்போம். சார் எக்ஸ்கியூஸ், இது இப்ப ஃபிக்ஸ்ட்ல வந்தா என்ன சார் செய்யணும்? ஃபிக்ஸ்ல வந்து என்ன செய்வீங்க? உதாரணத்துக்கு இந்த கணக்குல உங்களுக்கு வருது பீரியட் 2 months ஃபிக்ஸ். அதாவது இப்ப வந்து அவர் சொல்ற இந்த 3 months ஃபிக்ஸ் 1 month ஆப்ஷன்ல இருக்கு. இவர் வந்து சொல்றாரு உங்களுக்கு 1st ஜூலை 1st ஜூலை வந்து கேன்சல் பண்ண சொல்றேன். ரைட்? இப்ப அவர் எப்ப கேன்சல் பண்ண சொல்றாரு? 1st ஜூலை எங்க வருது? இங்க வருது 1st ஜூலை. உங்களோட 2nd மந்த்துக்கும் 3rd மந்த்துக்கும் இடையில. சரியா? இந்த 2nd மந்த்துக்கும் 3rd மந்த்துக்கும் இடையில என்றால் எது? எந்த பீரியட்? ஃபிக்ஸ் பீரியட்ல வந்து சொல்றேன். ஃபிக்ஸ் பீரியட்ல வந்து கேன்சல் பண்ண சொல்றேன். ரைட்? அப்ப உங்களுக்கு 1st ஜூலைல இருக்க ஸ்பாட் ரேட் தருவாங்க. கேன்சல் பண்ற டேட்ல உங்களுக்கு ஸ்பாட் ரேட் தருவாங்க. இப்ப இந்த 1st ஜூலைல இருந்து நீங்கள் உங்களுக்கு டேபிள் நேம் 1 month 2 month தருவாங்க forward rates. இப்ப என்னது? உங்களோட கான்ட்ராக்ட் 4 months வரைக்கும் போகுது கான்ட்ராக்ட். அதான் உங்களோட கான்ட்ராக்ட் 3 months 6 1 month ஆப்ஷன். அதனால ஒரு ஃபிக்ஸ் பீரியட்ல வந்து சொல்றாரு கேன்சல் பண்ண சொல்லி. ரைட்? அப்ப 1st ஜூலைல இருந்து நீங்க அடுத்த மாதத்தை கம்பேர் பண்ணி பாப்பீங்க. ரைட்? அப்ப என்னது? ஸ்பாட் ரேட் வெர்சஸ் அடுத்த மாதம் உங்களோட 1 month forward. திருப்பி இங்க 2வது மாதம் போத்தவையில உங்களோட கான்ட்ராக்டோட முடியுது. சரியா? அப்ப ஸ்பாட்டையும் 1 month-ஐயும் உங்களுக்கு இந்த கணக்குல இருந்த மாதிரி அந்த 1 month forward திருப்பி என்னது நீங்க முதலாவது 2வது பாதியில செய்த மாதிரி இந்த ஸ்பாட்டையும் 1st month-ஐயும் கம்பேர் பண்ணி பாப்பீங்க. ரைட்? ஸ்பாட் ரேட்டை கோட் பண்றது பேங்க்குக்கு லாபமா இல்லாட்டி அந்த 1 month ஸ்ப்ரெட்டை கூட்டியோ கழிச்சோ வாரது பேங்க்குக்கு. இந்த ரேட்டை கோட் பண்ணால் பேங்க்குக்கு அட்வான்டேஜ். அதான் வித்தியாசம். அந்த கேன்சலேஷன் ஆப்ஷன் பீரியட்லையும் ஃபிக்ஸ் பீரியட்லையும் வாரது இந்த வித்தியாசம். சரியா? ஆப்ஷன் பீரியட் எப்போ உங்களுக்கு தெரியணும், ஸ்பாட் ரேட் எடுக்கணும். ஃபிக்ஸ் பீரியட்ல வந்தால் நீங்கள் அந்த ஃபிக்ஸ் பீரியட் உள்ள அந்த ஸ்பாட் ரேட்டையும் அந்த போற 1st month 2nd month அந்த கான்ட்ராக்டை பொறுத்து இருக்கிற அந்த ஸ்ப்ரெட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி கணக்கு கொண்டு நாங்கள் அப்புறம் பார்ப்போம். ஃபிக்ஸ் பீரியட்ல வாரது இன்னைக்கு நான் ஒரு தியரி ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். நாங்கள் அடுத்த கணக்கு செய்ய முந்தி ஒரு அந்த தியரியை பார்ப்போம். Run the screen. Run the screen. இல்ல சார்.
இல்லையா? ஓகேயா? விளங்குதா இப்ப ஸ்கிரீன்? ஓகே ரைட். ரைட். இறக்கி ஏற்றல் வியாபாரம். ரைட். இதுவும் உங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேட்ல வர ஒரு கன்செப்ட். ரைட். முதலாவது கேள்வியில் ஒரு 2 மார்க்ஸுக்கோ இல்லாட்டி உங்களுடைய எஸ்ஏ கேள்வியில் ஒரு பகுதிக்கு 2 மார்க்ஸோ 5 மார்க்ஸுக்காகவோ அந்த மாதிரி ஒரு கேள்வி வரும். இந்த இறக்கி ஏற்றல் வியாபாரம். சரியா? இறக்கி ஏற்றல் வியாபாரத்தை நாங்கள் ஆங்கிலத்தில் ஆண்ட்ரோபோட் ட்ரேடுன்னு சொல்லுவோம். சரியா? தமிழில் ஒவ்வொரு பேப்பர்லேயும் நீங்கள் ஒவ்வொரு வித்தியாசமான சொற்பதங்கள் பாய்ச்சிருப்பீங்கள். களஞ்சிய வர்த்தகம், களஞ்சிய சாலை வர்த்தகம், ரைட், இறக்கி ஏற்றல் வியாபாரம் என்று பல மாதிரி பல விதத்தில் பெயரிடலாம். சரியா? ஆங்கிலத்தில் நாங்கள் ஆண்ட்ரோபோட் ட்ரேடுன்னு சொல்லுவோம். ரைட். அப்ப இந்த ஆண்ட்ரோபோட் ட்ரேடை பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராத்தின் பிரகாரம் உங்களுக்கு தெரியும். ரைட். இது உண்மையில இந்த இறக்கியேற்றல் வியாபாரம் இலங்கை மத்திய வங்கியின் ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் இருந்தது. இப்ப உண்மையில எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் இல்ல, இப்ப ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிபார்ட்மெண்ட். ரைட். இப்போ எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் இருக்கணும் 2013ல ரைட் ஒரு ஸ்பெஷல் டிரெக்ஷன் ஒன்று கொடுத்தது. இந்த ஆண்ட்ரோபோட் ட்ரேட் மாதிரி. ஆண்ட்ரோபோட் ட்ரேட் என்ன மாதிரி நடக்கணும், என்னென்ன பொருட்களுக்கு இந்த ஆண்ட்ரோபோட் ட்ரேட் நடைபெற முடியாது, ரைட், என்ன அடிப்படையில் நடைபெறணும். சரியா? அந்த மாதிரி ஒரு டிரெக்ஷன் ஒன்று வந்தது. ரைட். அதற்கு அமைவாக நாங்கள் பார்ப்போம் இந்த இறக்கி ஏற்றல் வியாபாரம் என்றால் என்ன. ரைட். உங்களுக்கு தெரியும் பொதுவாக நாங்கள் செய்கிற இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் பிசினஸ், அதாவது சர்வதேச வர்த்தக வியாபாரம், ரைட், 2 நாடுகளுக்கு இடையில நடக்கும். ரைட். பொதுவாக நீங்கள் இந்தியாவில இம்போர்ட் பண்றேன்டா எக்ஸ்போர்ட்டர் இந்தியாவில், இம்போர்ட்டர் ஸ்ரீலங்கா. துபாயில இருந்து இம்போர்ட் பண்றேன்டா உங்களோட எக்ஸ்போர்ட்டர் துபாயில, இம்போர்ட்டர் ஸ்ரீலங்கா. சரியா? ஆனால் இந்த இறக்கியேற்றல் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா 3 வெவ்வேறு நபர்கள். ரைட். அதாவது இங்க இந்த இடைநிலை வியாபாரின்னு சொல்லுவோம், இன்டர்மீடியரி. இந்த ஆண்ட்ரோபோட் ட்ரேட்ல ட்ரேட் பண்ற நபரை தான் நாங்கள் இடைநிலை வியாபாரின்னு சொல்லுவோம். அவர் இலங்கையில இருக்கிறான்னு வச்சுக்கொள்வோம். ரைட். இந்த இறுதி விற்பனையாளர், அதாவது அல்டிமேட் செலர் என்று சொல்லுவோம். ரைட். அவர் 2வது நாட்டில் இருக்கிறார், துபாயில இருக்கிறார்.
Right? அதே மாதிரி அந்த பொருளை இறுதியாக கொள்வனவு செய்பவர் மூன்றாவது நாட்டில், அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற வைப்போம். சரியா? ரைட். இப்ப உண்மையிலே இந்த இறக்கியேற்றல் வியாபாரத்துல ஏன் இப்படி வாரண்ட காரணம், இந்த துபாயில இருக்கிற சப்ளையர் அல்லது எக்ஸ்போர்ட்டருக்கு தன்னுடைய பொருளை யார் கொள்வனவு செய்வார் என்ற தகவல்கள் தெரியாது. அதே மாதிரி இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இறுதி கொள்வனவாளர் தனக்கு எங்க இருந்து இந்த பொருட்களை தருவிக்கலாம் என்று அவருக்கு தெரியாது. அதாவது கண்டாக்ட்ஸ் சரியா, அவருக்கு தெரியாது யார்கிட்ட இந்த பொருள் இருக்கு கொள்வனவு செய்யறதுக்கு, இவருக்கு தெரியாது யாருக்கு இந்த பொருள் தேவை தனக்கு விற்பனை செய்வதற்கு. இப்ப இலங்கையில் இருக்கிற இந்த இடைநிலை வியாபாரிக்கு தெரியும், ரைட், யாருக்கு பொருள் தேவை, அந்த பொருளை யாரிடமிருந்து சோர்ஸ் பண்ணலாம். ரைட். அப்ப இந்த இடைநிலை வியாபாரி முதலாவது இந்த துபாயில இருக்கிற எக்ஸ்போர்ட்டரோடையும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இந்த இம்போர்ட்டரோடையும் 2 பிரத்யேகமான ஒப்பந்தங்களை மேற்கொள்க. சரியா? அதாவது சத்தம் கொண்டு வருது, யாருட மைக்கை மியூட் பண்ணீங்களா? மியூசிக் கொண்டு வருது யாரு? கேக்குதா? ஹலோ, கேக்குதா? சந்தோஷினி விசாந்தினி கேக்குதா நான் காய்க்கிறது? கேக்குது. சந்தோஷினியோட மியூட் பண்ணப்படல சார். ஓகே ரைட். அப்ப இந்த இலங்கையில் இருக்கிற வியாபாரி இந்த இறுதி கொள்வனவாளருடனும் இறுதி விற்பனையாளரும் 2 பிரத்யேகமான ஒப்பந்தங்களை மேற்கொள்வார். சரியா? அந்த இன்டர்மீடியரி, இந்த அல்டிமேட் சப்ளையர் எக்ஸ்போர்ட்டர், அல்டிமேட் இம்போர்ட்டர் ஓ பயர், இந்த 2 பேருடனும் வெவ்வேறான ஒப்பந்தங்களை மேற்கொள்வார். என்ன ஒப்பந்தம்? ரைட். இந்த விற்பனையாளருடன் கொள்வனவு ஒப்பந்தத்தையும் இந்த கொள்வனவாளருடன் விற்பனை ஒப்பந்தத்தையும் மேற்கொள்வார். சரியா? அப்ப இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும், மாதிரி இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். சரியா? அப்ப இவங்க 2 பேருக்கு இடையில கான்ட்ராக்ட், அதாவது துபாயில் இருக்கிற அந்த சப்ளையருக்கும் ஸ்ரீலங்கன் இன்டர்மீடியருக்கும் இருக்கிற கான்ட்ராக்டின் விளைவாக இவர் துபாயிலிருந்து பொருளை இறக்குமதி செய்வார். இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பயருக்கும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற இன்டர்மீடியருக்கும் இடையில் உள்ள அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் இவர் அந்த பொருளை மீள் ஏற்றுமதி செய்வார். அப்ப இங்க என்ன நடக்கும்? அதை இறக்கி ஏற்றல் என்று சொல்றது, இங்க இருந்து இறக்குமதி செய்து அதை மீள் ஏற்றுமதி செய்யறதுதான் நாங்கள் இந்த இறக்கி ஏற்றல் வியாபாரம்னு சொல்லுவோம். சரியா? அந்த ஒன்ட்ரபோர்ட் ட்ரேட்ல மெயின்லி ஒரு நாட்டில இருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி அதை மூன்றாவது நாட்டுக்கு திருப்பி ரீ எக்ஸ்போர்ட் பண்றதுதான் இந்த இறக்கி ஏற்றல் வியாபாரம். சரியா? இது இந்த மத்திய வங்கியின் அந்த பிரமாணங்களுக்கு அமைவாக 4 முறைகளில் நடைபெறும். 4 விதத்தில் நடைபெறும். ரைட். அதான் உங்களுக்கு கீழே நோட்ல தந்திருக்கிறேன். பாத்தீங்கன்றால் இப்ப இங்க இருக்கிறவர் இறக்குமதி செய்யற, அதாவது துபாயில இருக்கிற அந்த சப்ளையர் வந்து இம்போர்ட் பண்ற நேரம், அந்த கான்ட்ராக்டின் பிரகாரம் இறக்குமதி செய்யற நேரம், ரைட், இந்த இதுக்கு மேல ஒரு பாக்ஸ் போட்டிருக்கிற இடைநிலை வியாபாரிக்கு மேல ஒரு பாக்ஸ் போட்டிருக்க, அதுதான் இலங்கை சுங்கம் என்று வைப்போம், அதாவது ஸ்ரீலங்கன் கஸ்டம்ஸ். ரைட். இப்ப அந்த இம்போர்ட் பண்ற அந்த பொருட்களை கொண்டு அந்த கஸ்டம்ஸ் பாண்டட் பேர் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். சுங்கத்துல இருக்கிற அந்த
பிணைக்கப்பட்ட பண்டகசாலை. ரைட்? அந்த பொருளை கொண்டு அந்த பாண்டட் வேர்ஹவுஸ்ல வச்சு எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் மேற்கொள்ளாது உடனடியாக மீள் ஏற்றுமதி செய்யலாம். அது ஒரு விதம். சரியா? இம்போர்ட் பண்ணி கஸ்டம்ஸ் ஹார்பர்ல கஸ்டம்ஸ் பாண்டட் வேர்ஹவுஸ்ல வச்சு போட்டு உடனடியாக தான் மீள் ஏற்றுமதி செய்யறது. ரெண்டாவது முறை அந்த இம்போர்ட் பண்ற அந்த பொருட்களை ஏதாவது ஒரு சிறு பெறுமதி சேர்க்க, அதாவது வேல்யூ அடிஷன். வேல்யூ அடிஷன் சொல்றது என்னது? அவர் இம்போர்ட் பண்ற அந்த குட்ஸை அவர் ரீலேபிள் பண்ணலாம், ரீபேக் பண்ணலாம், ரைட்? அதாவது ஒரு பிராண்டிங் ரைட் செய்து போட்டு அது பொருளில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அதாவது மேனுஃபேக்சர் பண்ண பொருள்ல எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ரைட்? அதை இம்போர்ட் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன வேல்யூ அடிஷன், ரைட், பெறுமதி சேர்க்கையோ அல்லது இல்லாது அதே பொருளை மூன்றாவது ஒரு நாட்டிற்கு மீள் ஏற்றுமதி செய்யும். மூன்றாவது, இந்த துபாயிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு டைரக்டா அனுப்புறது நேர் ஏற்றுமதி. ரைட்? இந்த இரண்டாவது நாட்டிலிருந்து மூன்றாவது நாட்டிற்கு அந்த பொருட்களை நேரடியாக ஏற்றுமதி செய்யும். நான்காவது முறை, இந்த துபாயில இருந்து இம்போர்ட் பண்றது, உதாரணத்துக்கு ஷிப்மெண்ட், அப்ப கப்பல் போக்குவரத்து மூலம் அந்த பொருட்கள் இலங்கை கடற்பரப்பிற்கு கொண்டு வரப்பட்டு இலங்கை துறைமுகத்தில் ரைட் பொருட்கள் இங்கு விடுவிக்கப்படாது. பொருட்கள் விடுவிக்கப்படாது. அந்த துறைமுகத்தில் ஒரு கப்பலில் இருந்து இன்னொரு கப்பலிற்கு மாற்றீடு செய்வதன் மூலம் இந்த மூன்றாவது நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யலாம். அல்லது துபாய் ஏர்போர்ட்ல இருந்து ஃபிளைட்ல வருது பட்னாகே ஏர்போர்ட்டுக்கு. அந்த ஃபிளைட்ல வந்த உடனே திருப்பியும் ரைட் அந்த வார ஃபிளைட்ல இருந்து இன்னொரு டிரான்சிட் ஃபிளைட்ல திருப்பி ஆஸ்திரேலியாவுக்கு அந்த பொருளை மீள் ஏற்றுமதி செய்யும். அந்த மாதிரி 4 விதத்துல இந்த இறக்கி ஏற்றல் வியாபாரம் நடைபெறும். ரைட்? அப்பவே இந்த இன்டர்மீடியேட் ரோல் என்ன? ரைட்? உண்மையில பாத்தீங்கன்றால் பிறகு டிரான்ஸ்ஃபரபிள் எல்சிலையும் பார்ப்போம். அதே மாதிரி ஒரு கன்செப்ட் தான் டிரான்ஸ்ஃபரபிள் எல்சி. அதாவது இன்டர்மீடியட், இந்த இலங்கையில் இருக்கிற இடைநிலை வியாபாரி இந்த பொருட்களை உற்பத்தி செய்ய உடன் தொடர்பு படாது. என்னது? சும்மா தன்னுடைய அந்த கண்டாக்ட்ஸ் நெட்வொர்க்கிங்கை பாவிச்சு கொண்டு என்னது இந்த தொடர்புகளை ஏற்படுத்துவதன் மூலம் லாபம் சம்பாதித்து. ரைட்? உதாரணத்துக்கு உங்களுக்கு நீங்கள் இந்த துபாயில இருக்கிற செலரோட நீங்கள் அக்ரிமெண்டின் பிரகாரம் $9,000 வர்த் குட்ஸ் நீங்கள் இம்போர்ட் பண்றீங்க. $9,000 வர்த் குட்ஸ் இம்போர்ட் பண்ணி அதே குட்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு $10,000 நீங்கள் ரீஎக்ஸ்போர்ட் பண்றீங்க. ரைட்? அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் அந்த $1,000 இவருடைய ப்ராஃபிட். சரியா? இப்போ இவர் என்னது ரோ மெட்டீரியல்ஸ் இம்போர்ட் பண்ணவோ இல்லாட்டி அந்த ப்ரொடக்ஷனுக்கு காஸ்டிங்கோ எதுவுமே இல்லை. அதாவது ஃபைனல் ப்ராடக்ட் துபாயிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து அந்த ஃபைனல் ப்ராடக்ட் திருப்பி ஆஸ்திரேலியாவுக்கு போகும். சரியா? இப்போ இங்கே இந்த கான்ட்ராக்டின் பிரகாரம் இவருக்கு அந்த குட்ஸ் வார நேரம் டாக்குமெண்ட்ஸ் வரும். அதாவது $9,000 டாக்குமெண்ட்ஸ் வரணும். அந்த இன்வாய்ஸ் அவர் என்ன செய்வார்? அந்த இன்வாய்ஸ் அவர் சப்ஸ்டிடியூட் பண்ணுவார். தனக்கு வந்த அந்த இன்வாய்ஸ் $9,000 இன்வாய்ஸை வெளியே எடுத்து போட்டு தன்னுடைய $10,000 இன்வாய்ஸை சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பயருக்கு அனுப்பி வைப்பார். அந்த இன்வாய்ஸின் பிரகாரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து இவருக்கு $10,000 என்னது உள்வரும் பணம் அனுப்பானது இன்வெர்ட் ரெமிட்டன்ஸ். இவருக்கு 10,000 இன்வெர்ட் ரெமிட்டன்ஸ் வரும் அந்த ரீஎக்ஸ்போர்ட்டுக்குரிய பெறுமதி. அந்த 10,000 வந்த உடனே தன்னுடைய ப்ராஃபிட் மார்க்கப்பை வச்சு கொண்டு பேலன்ஸ் 9,000 என்ன செய்வார்? துபாயில் இருக்கிற அந்த செகண்ட் கண்ட்ரியில இருக்கிற அந்த எக்ஸ்போர்ட்டர், ஃபைனல் எக்ஸ்போர்ட்டருக்கு அவர் $9,000 அனுப்பி வைப்பார். சரியா? இப்போ இங்க
இவர் இங்க காசு அனுப்புறதுக்கு உண்மையில இவருக்கு காசு வரும். போன்ற போர்ட்ரேட்ல நீங்கள் இப்போ இவருக்கு அந்த வேல்யூ வருதால் சும்மா நீங்கள் காசுல நாட்டில இருந்து காசை வெளியே அனுப்பலாம். சரியா? நீங்கள் அதை மேக் ஷூர் பண்ணணும். இந்த ஆன்ட்ரபோர் ட்ரேடுக்குள்ள இவருக்கு நாட்டு காசு வருதா? சரியா? அந்த காசுல அவருடைய ப்ராஃபிட் மார்க்கப்பை வச்சுக்கொண்டு பேலன்ஸ் அவர் அனுப்பி வைப்பார். சரியா? இதுதான் அந்த இறக்கி ஏற்றல் வியாபாரம் நடைபெறும் பொறிமுறை. சரியா? பாத்தீங்கன்னா இன் சிம்பிள் டெபினிஷன், பிற நாட்டில் உள்ள ஒரு நபரிடமிருந்து பொருட்களை சுங்க தீர்வை மற்றும் பிற கட்டணங்கள், அதாவது கஸ்டம்ஸ் டியூட்டியோ வேறு எது லெவிஸ் ஒன்றுமே நீங்கள் இல்லாமல், அதாவது ஆன்ட்ரபோர் ட்ரேடுக்கு வழங்கும் ஒரு சிறப்பியல்பான விசேட சலுகைகள். சரியா? இந்த ஆன்ட்ரபோர் ட்ரேட்ல ஈடுபடுபவர்களுக்கு பொதுவாக நாங்கள் ஊக்குவிப்பது பொருட்டு பொதுவாக கஸ்டம் டியூட்டிஸ் வேற லெவிஸ் ஒன்றும் சார்ஜ் பண்றது இல்லை. சரியா? ஒரு நபரிடமிருந்து பொருட்களை சுங்க தீர்வை மற்றும் பிற கட்டணங்கள் இல்லாது இறக்குமதி செய்து அப்பொருட்களை அவ்வாறே அந்த மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ் அதே வடிவத்தில் திருப்பி அல்லது சிறு பெறுமதி சேர்க்கை வேல்யூ அடிஷன் நான் சொன்ன மாதிரி ரீபேக்கிங் அல்லது ரீலேபலிங் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்து ஏதாவது ஒரு நாட்டில் உள்ள மூன்றாம் நபருக்கு தேர்ட் பார்ட்டி. சரியா? நீங்கள் உங்களோட எக்ஸாம்பிள்ல துபாய் வந்து இம்போர்ட் பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கு ரீ எக்ஸ்போர்ட் பண்றீங்க. மூன்றாம் நபருக்கு மீளேற்றுமதி செய்தல் இறக்கி ஏற்றல் அல்லது களஞ்சிய சாலை வர்த்தகம் என கூறப்படும். சரியா? இது ஆன்ட்ரபோர் ட்ரேட் திருப்பி பாடமாய் கொண்டிருக்க தேவையில்லை. அந்த டயக்ராமத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் விசுவலைஸ் பண்ணி ரைட் இந்த ஆன்ட்ரபோர் ட்ரேட் வார கேள்வி தொடர்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ரைட்? முக்கியமான பாயிண்ட் என்னது? பொருட்களை இறக்குமதி செய்யும் பொழுதும் அவற்றை மீளேற்றுமதி செய்யும் பொழுதும் இயபுக் குறியீட்டில் மாற்றம் இடம்பெறாது. நான் சொன்ன மாதிரி என்னது, அங்க குட்ஸுண்ட தன்மையில நீங்கள் எந்த விதமான மாற்றையும் செய்ய இயலாது. ரைட்? நீங்கள் அந்த பாண்டட் வேர்ஹவுஸ் கொண்டு பொருட்களை இம்போர்ட் பண்ணி அதை உடனே ரீ எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இல்லாட்டி அதை பேக் பண்ணி அந்த இருக்கிற பேக்கிங் அழுத்தி போட்டு நீங்கள் திருப்பி புதுசாக பேக் பண்ணலாம், இல்லாட்டி ஏதாவது உங்களோட ஷிப்பிங் மார்க்ஸ் பிராண்டிங் உங்களோட லோகோ அதுகளை போட்டு ரீபேக் பண்ணலாம். ஒழிய இந்த பொருளின் தன்மையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பொருளுக்கும் பிரத்யேகமான ஒரு இயபுக் குறியீடுன்னு சொல்லுவோம். நாங்கள் பார்ப்போம் ஹார்மனைஸ் சிஸ்டம் கோடுன்னு சொல்லுவோம், ஹெச்எஸ் கோட். அந்த வச்சு கொண்டு தான் ஒவ்வொரு பொருளையும் நாங்கள் அடையாளம் காண்றோம். சரியா? என்ன பொருள் இறக்குமதி செய்யப்பட்டதோ அதே பொருள் அந்த ஹெச்எஸ் கோட்ல எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. அதை நீங்கள் ரீ எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. ரைட்? இதான் அந்த 4 முறைகள். இறக்கி ஏற்றல் வியாபாரம் பின்வரும் ஏதாவது ஒரு முறையில் இடம்பெறும். இது உங்களோட எக்ஸாம்ல முதலாவது கேள்வியில 2 மார்க்ஸுக்கு ஏதாவது ஒரு முறையை எழுத சொல்லி கேட்பாங்க. இல்லாட்டி உங்களோட 5 மார்க்ஸுக்குரிய பார்ட் 2 ஒரு பகுதியில நடைபெறும் முறைகள் 4 பெயரிடுகன்னு சொல்லலாம். இல்லாட்டி இறக்கி ஏற்றல் வியாபாரம் என்னென்ன வழிகளில் இடம்பெறும், சரி, அந்த மாதிரி கேட்டால் நீங்கள் இந்த 4 முறைகளும் தெரிந்திருக்கும். முதலாவது என்னது? நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் 3ஆம் நாட்டிற்கு மீளேற்றுமதி செய்யப்படுவதற்கு முன்பு சுங்க பிணைக்கப்பட்ட களஞ்சிய சாலை பாதுகாப்பாக வைக்கப்படும். அதாவது கஸ்டம்ஸ் பாண்டட் வேர்ஹவுஸ்னு சொல்லுவோம். ரைட்? உங்களோட நாட்டுக்கு ஸ்ரீலங்காவுக்கு வந்த பிறகு கஸ்டம்ஸ் பாண்டட் வேர்ஹவுஸ்ல வச்சு உடனடியாக அதை மீள் ஏற்றுமதி செய்யும். 2வது, நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் 3ஆம் நாட்டிற்கு மீளேற்றுமதி செய்யப்படுவதற்கு முன்பு சிறு பெறுமதி சேர்க்கைக்கு உள்வாங்கப்பட்டு சுங்க பிணைக்கப்பட்ட களஞ்சிய சாலையில் பாதுகாப்பாக வைக்கப்படும். அங்க ஒரு வேல்யூ அடிஷன். 3வது, நாட்டிற்கு பொருட்கள் பௌதீக ரீதியாக நீங்கள் பிசிக்கலி குட்ஸை இம்போர்ட் பண்ண மாட்டீங்க. டயக்ராம்ல நாங்கள் பார்த்தோம் டைரக்ட் எக்ஸ்போர்ட். ரைட்? கொண்டு வராது 2ஆம் நாட்டிலிருந்து 3ஆம் நாட்டிற்கு. 2ஆம் நாடு தான் துபாய், 3ஆம் நாடு உங்களோட ஆஸ்திரேலியா. செகண்ட் கண்ட்ரி டு தேர்ட் கண்ட்ரி ஆனது டைரக்ட் எக்ஸ்போர்ட். 2ஆம் நாட்டிலிருந்து 3ஆம் நாட்டுக்கு நேரடியாக ஏற்றுமதி செய்யப்படும். 4வது, நாட்டின் துறைமுகம் அல்லது விமான நிலையம், அதாவது உங்களோட போர்ட் ஓயா போர்ட் வைத்து பொருட்களை ஒரு கப்பல் அல்லது விமானத்தில் இருந்து, ஒரு ஷிப் அல்லது ஒரு ஃபிளைட்ல இருந்து பிரிதொரு கப்பல் அல்லது விமானத்திற்கு மாற்றுவதன் மூலம் மீளேற்றுமதி செய்யும். இந்த 4 முறைகளுக்கு அமைவாக ஏதாவது ஒரு விதத்துல தான் உங்களோட ஆன்ட்ரபோர் ட்ரேட்
அமைய போகுது. சரியா? இதை நீங்கள் போர்ட்டுக்கோ ஏர்போர்ட்டுக்கோ போயிருந்தால் தெரியும். ரைட்? அங்க ஒரு பிரத்யேகமான இடம் இருக்கு இந்த ஒன்ட்ரபோர்ட் ட்ரேடுக்கு. சரியா? அந்த இடத்துல தான் அதற்குரிய அந்த ஒழுங்குமுறைகள் நடைபெறும். ரைட்? இந்த மாதிரி கேள்வியும் மூல பேப்பர்ல கேட்கலாம். ரைட்? இல்லாட்டி உங்களோட சிறு குறிப்புல கேட்கலாம். ஒன்ட்ரபோர்ட் ட்ரேடை பத்தி எழுத சொல்லி அந்த மாதிரி எழுதுற நேரம் நீங்கள் இதுல நீங்கள் விவரித்து எழுதலாம். சரியா? அப்ப இறக்கியேற்றல் வியாபாரம் அல்லது களஞ்சியசாலை வர்த்தகத்தின் மூலம் இடைநிலை வியாபாரிகளுக்கு கிடைக்கும் நன்மை என்ன? Right? Advantages for the intermediary. இலகுவாக வெளிநாட்டு செலவாணி மற்றும் லாபம் ஈட்டக்கூடிய முறை. ரைட்? இப்ப நாட்டு உங்களுக்கு தெரியும் கூட எங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தேவை. அந்நிய செலவாணியை கூட நாங்கள் உழைக்கணும். ரைட்? அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வியாபாரம் தான் இந்த ஒன்ட்ரபோர்ட் ட்ரேட். இதுக்கு அரசாங்கம் கூட பலவிதமான சலுகைகளை வழங்குகின்றது. அந்த வகையில் எங்கட இன்டர்மீடியரி ஒன்ட்ரபோர்ட் ட்ரேடரை பார்த்தீங்கன்றால் அவரது சும்மா இருந்து கொண்டு இந்த $1000 சம்பாதிக்கிறார். ரைட்? இலகுவாக வெளிநாட்டு செலவாணி மற்றும் லாபம் ஈட்டக்கூடிய முறை. இரண்டாவது, உயர்ந்த பெறுமதி கொண்ட கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள முடியும். ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் நீங்கள் செய்யலாம். ஒரு கொடுக்கல் வாங்கலை நிறைவு செய்ய தேவைப்படும் காலம் குறுகியதாக இருத்தல். ரைட்? அங்கால இம்போர்ட் பண்ணி இங்கால எக்ஸ்போர்ட் பண்றது. உங்களுக்கு ப்ரொடக்ஷனோ அதுக்குரிய டைமோ ஒன்றும் தேவையில்லை. ரெடிமேட் குட்ஸ் வரும், அதை நீங்கள் திருப்பி எக்ஸ்போர்ட் பண்றீங்க. அப்ப அந்த டிரான்சிட் அந்த காலம் ஷார்ட் குறைவா இருக்கும். அதை விட உங்களுக்கு மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட, சந்தை, ரைட், இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ், அந்த மாதிரி சந்தைகள் கூட வாய்ப்புகள் கிடைக்கும். சரியா? இதெல்லாம் உங்களோட கஸ்டமர் அல்லது ஒன்ட்ரபோர்ட் ட்ரேடருக்கு கிடைக்கும் நன்மைகள். அதே மாதிரி எங்களோட நாட்டுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன? சரியா? பாத்தீங்கன்னா ஒன்ட்ரபோர்ட் ட்ரேட் இப்போ சிங்கப்பூர், துபாய் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒன்ட்ரபோர்ட் ட்ரேட் கூட நடக்கிற பிரதானமான நாடுகள். அந்த வகையில இலங்கையும் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு கேந்திர நிலையத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் நாங்கள் இந்த இறக்கியேற்றல் வியாபாரத்தை விருத்தி செய்ய வேண்டும். அந்த வகையில் பாத்தீங்கன்னா எங்க நாட்டுக்கு என்ன நன்மை? வெளிநாட்டு செலவாணி அதிகம் உழைக்கும் சந்தர்ப்பம். சரியா? உங்களுடைய கஸ்டமருக்கு அந்த ப்ராஃபிட் $1000 வாங்கி அவர் கூடிய ப்ராஃபிட். ரைட்? நிறைய பேர் இந்த ஒன்ட்ரபோர்ட் ட்ரேட்ல ஈடுபடுவதன் மூலம் என்னது? கூடிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நாட்டுக்குள்ள வரும். சரியா? துறைமுகங்களுக்கும் விமான நிலையங்களுக்கும் மேலதிக வருமானம். சரியா? அப்ப இந்த ஒன்ட்ரபோர்ட் ட்ரேடை நீங்கள் கூட ஊக்குவிப்பதன் மூலம் எனது அதில் தங்கி இருக்கிற அந்த சேவை வழங்குனர்கள், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், பப்ளிக் அண்ட் பிரைவேட், அரச மற்றும் தனியார் சேவை வழங்குனருக்கும் மேலதிக வருமானத்தை உழைக்கும் சந்தர்ப்பம் உருவாகும். மூன்றாவது, நாடு இறக்கியேற்றல் வியாபாரத்திற்கான மையமாக தொழிற்படும் போது அதன் பிரதிமையை அதிகரிக்கும். பிரதிபண்டா இமேஜ். இப்போ வேர்ல்ட் மேப்ல ஸ்ரீலங்காவுக்குன்ற ஒரு தனிய ஒரு இமேஜ் ஒன்று வரும். ஏன்? ஒன்ட்ரபோர்ட் ட்ரேட் ஹப். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் உலகளாவிய ரீதியில் இந்த குளோபலைசேஷன்ல பார்த்தீங்கன்னா என்னது கூட ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹப் இருக்கு. எஜுகேஷன் ஹப், டிரான்ஸ்போர்ட் ஹப், இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மையம். ரைட்? அப்போ எங்களோட உலக வரைபடத்திலையும் இலங்கை இருக்கும் அந்த முக்கியமான அந்த இடத்தை பார்த்தீங்கன்னா என்னது? இந்த ஒன்ட்ரபோர்ட் ட்ரேடுக்கு உரிய ஒரு சாதகமான இடத்துல இருக்கு. ரைட்? இந்த வியாபாரத்தை கூட நாங்கள் அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு முக்கிய இடத்தில் நாங்கள் உள்ளோம். சரியா? அப்ப எங்களை எனது ஒரு ஒன்ட்ரபோர்ட் ட்ரேட் ஹப்பாக ஒரு மையமாக தொழிற்படும் போது எங்களோட இமேஜும் கூடும். ரைட்? ரைட். தான் சில கேள்விகள் நான் உங்களோட பேப்பர்ல இருந்து பாஸ்ட் பேப்பர்ஸ்ல எடுத்து போட்டிருக்கிறேன். உங்களோட முதலாவது பேப்பர் செப்டம்பர் 2014 வந்த முதலாவது கேள்வியில் 5வது 2013 மத்திய வங்கியினால் செலவாணி கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டுள்ளதனால் சுங்கம் செலுத்தப்படாத துறைமுகத்தில் உள்ள. அப்ப இங்க வெவ்வேறு பதங்கள் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல தருவாங்க. சரியா? அப்ப இங்க தந்திருக்கு சுங்கம் செலுத்தப்படாத துறைமுகம். ஆனால் எப்பவும் ஒன்ட்ரபோர்ட். ரைட்? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஆங்கில சொற்பதம் ஒன்ட்ரபோர்ட் ட்ரேட் என்றால் என்னன்னு. ரைட்?
வர்த்தகத்தினை மேற்கொள்ளக்கூடிய முறை ஒன்றினை குறிப்பிடு. உங்களுக்கு தெரியும் 4 முறைகள், அதுல ஏதாவது ஒரு முறை ஒன்றுதான் கேட்டிருக்கு. அப்ப இங்க 2 3 எழுத தேவையில்லை. ரைட், 2 மார்க்ஸுக்குரிய கல்வி ஒரு முறையை நீங்கள் வடிவாளுதுன்னா சரி. மார்ச் 2015 8வது கேள்வி, கடைசி கேள்வியில 3வது பகுதி. களஞ்சிய சாலை வர்த்தகம் ஒன்ட்ரபோர்ட் ட்ரேடிங் எவ்வாறு செயற்படுகின்றது என்பதை விவரிப்பதுடன் நாட்டிற்கான அதன் 2 நன்மைகளை தரும். சரி, அப்ப இங்க கொஞ்சம் நீங்கள் ஒரு பார்ட் 2க்குரிய கேள்வி, 5 மார்க்ஸுக்குரிய ஒரு கேள்வி, கொஞ்சம் நீங்கள் பாயிண்ட் ஃபார்ம்ஸ்ல எழுதும். நாட்டின் 2 நன்மைகளை பார்த்தோம், எவ்வாறு செயற்படுகிறது உங்களுக்கு தெரியும். சரியா? நீங்கள் ஒரு டயக்ராத்தை போட்டு கூட நீங்கள் அதை விவரிக்கலாம். 2016 question 1, களஞ்சிய வர்த்தகம் என்பதன் பொருள் என்ன? சரியா? அப்ப நாங்கள் மேல பார்த்த அந்த டெபினிஷன், அந்த டெபினிஷன் எழுதுனா தெரியும். அதான் என்னது? ஒன்ட்ரபோர்ட் ட்ரேட். உங்களோட பழைய சிலபஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்ட்ரபோர்ட் ட்ரேடுன்ற ஒரு தனி கேள்வி 20 மார்க்ஸ் கூட வந்திருக்கு. சரியா? ஒன்ட்ரபோர்ட் ட்ரேட் என்றால் என்ன, ஒன்ட்ரபோர்ட் ட்ரேட்ல நடைபெறும் அந்த முறையை விவரிக்க, அதான் நான் சொன்ன அந்த டயக்ராத்தை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இன் டீட்டெயில். ரைட், பிறகு ஒன்ட்ரபோர்டால இன்டர்மீடியட் கிடைக்கிற நன்மைகள் என்ன, நாட்டில் கிடைக்கிற நன்மைகள் என்ன, ரைட். பிறகு அதை இந்த ஒன்ட்ரபோர்ட் ட்ரேடை ஊக்குவிப்பதற்கு நாட்டில் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகள் என்ன, சரியா? அந்த மாதிரி கேள்விகள் வரும். ரைட் ரைட் ஒன்ட்ரபோர்ட் ட்ரேட் விளங்கிச்சா? ஒன்ட்ரபோர்ட் ட்ரேட் இறக்கி ஏற்றல் வியாபாரம். சந்தோஷினி, ஈஸியான ஒரு கன்செப்ட். வினோதன், ஓகே? ஒன்ட்ரபோர்ட் ட்ரேட், ஓகே சார். ரைட். இதெல்லாம் என்னது, திருப்பி திருப்பி படிச்சு கொள்ள தேவையில்லை. கிளாஸ்ல இருந்து நீங்கள் அதை வடிவா வழங்கினீங்கண்டா அது எப்போ அந்த டயக்ராத்தை விசுவலைஸ் பண்ணிக்கொண்டு நீங்கள் எழுதலாம். சரியா? இப்போ இதெல்லாம் நீங்கள் என்னது திருப்பி திருப்பி படிக்கவோ பாடமாகவோ தேவையில்லை. சரியா? ரைட். ஆர்டிகல்ஸ் மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி படிக்க தேவையில்லை. கன்செப்டை விளங்கினாலே ஒன்ட்ரபோர்ட் ட்ரேட் என்றால் என்ன, ரைட்? அது நீங்களாகவே நீங்கள் அந்த கன்செப்டை வடிவா விளங்கி எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். சரியா? ரைட், நாங்கள் போவோம். உடைய 2000 கடைசி வந்த பேப்பர். Right, 2021 ஜனவரி வந்த கடைசி பேப்பர், சாரி கடைசி வந்த பேப்பர். அதுக்கு மேலே 2019 மார்ச் இருக்கா, மார்ச்சை பார்த்துட்டு இப்போ 2019 மார்ச் முதல் பார்ப்போம். ரைட், 6வது கேள்வி. ரைட், ஒரு கணக்கு வாசிங்க பார்ப்போம். விளங்குதாண்டு பேப்பர் விளங்குதா? எல்லாருக்கும் பேப்பர் விளங்குதா? 2019 மார்ச் பேப்பர் விளங்குதா?
விளங்குது சார். ஓகே. கணக்கு ஒருக்கா வாசிங்க பாப்போம். ரைட். பொதுவாக பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸில் பொதுவாக 6வது கேள்வி என்ன தனி கேள்வியா டைமில் கூட 20 மார்க்ஸுக்கு வருது. ரைட், சரியா? இது உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் பொதுவாக போர்ட் புக் பண்ணுற அந்த டேட்டுக்குரிய காஸ்ட் ரேட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா கூட அந்த கேன்சலேஷனுக்குரிய டேபிள், பிறகு எடுக்க வேண்டிய எடுகோள்கள், இந்த 4 தசமதானங்கள் இதெல்லாம் பழமையாக தான் இருக்கு. சரியா? ஒன்று நீங்கள் கவனிக்காடையும் எப்போ நீங்கள் ஞாபகத்தில் இருக்கணும், 4 டெசிமல்ஸுக்கு உங்களோட கால்குலேஷன் காணும். சரியா? இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா எனது கேட்கப்படுகின்ற கணிப்பின் அடிப்படையை விவரித்து சீனாவிலிருந்து இறக்குமதிக்கான முன்னோக்கிய செலவழிப்பதற்கான செலவு அணிவீதம், இம்போர்ட்டுக்குரிய அந்த ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வேல்யூ கேட்கல. அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை மட்டும் பண்ணீங்கன்னா போதும். கணிப்பீட்டின் அடிப்படையை விவரித்து ஐக்கிய ராஜ்யத்திற்கான முதலாவது ஏற்றுமதி கப்பலிடங்களுக்கான முன்னோக்கிய செலவழிப்பதற்கான செலவு அணிவீதம் உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட். 3வது கணிப்பீட்டின் அடிப்படையை விவரித்து ஐக்கிய ராஜ்யத்துக்கான 2வது ஏற்றுமதி கப்பலிடம் முன்னோக்கி, அப்போ திருப்பியும் செகண்ட் எக்ஸ்போர்ட். 4வது வாடிக்கையாளர் வந்து கூட 2வது ஏற்றுமதி கப்பல், அதாவது செகண்ட் எக்ஸ்போர்ட்டை கேன்சல் பண்ண சொல்றேன். இப்படி செய்கிற நேரம் 10% மீதான லாபம் அல்லது நட்டம் நிர்ணயிப்பதற்கு பிரயோகப்பட வேண்டிய செலவாணி வீதம். சரி, அப்ப இங்கேயும் உங்களுக்கு 5th மேல இருக்கிற ஸ்பாட் ரேட் தருவாங்க. 1 month forward 2 months forward தந்தாலும் உங்களுக்கு தெரியணும் அது ஃபிக்ஸ் பீரியட்ல வருதா இல்லாட்டி ஆப்ஷன் பீரியட்ல வருதா. சரியா? அப்ப கேள்வி டைப்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் கேள்விகள் கேட்குறது. சரியா? ரைட். அப்பவும்
முதல் இருக்கிறது பையிங் ரேட், செல்லிங் ரேட், ரைட்? இந்த ஸ்ப்ரெட்டை பார்க்கணும், கம்பேர் பண்ணணும். 60 to 70 கூடுது, 80 90 கூடுது, 120 130 கூடுது, 160 170 கூடுது, 190 200 கூடுது. அப்போ ஸ்ப்ரெட் முதலாவது மாதத்துல இருந்து 5 மாதம் வரைக்கும் கூடிக்கொண்டு போகுது. அப்போ என்னது, இந்த நாணயம் மிகையில் உள்ளது. இந்த ஸ்ப்ரெட் கூட நான் சொன்னேன் பிரீமியம், ரைட்? முதலாவது மாதத்துக்கான நீங்கள் 154.20 60 கூட்டணும். செல்லிங்டா 156 70 கூட்டணும். செகண்ட் மந்த்னா 150 80 கூட்டும், 156 90 கூட்டும். ஸ்டர்லிங் பவுண்ட் டு டாலர்ஸ் திருப்பியும் பையிங் ரேட், செல்லிங் ரேட், திருப்பி ஸ்ப்ரெட்டை பார்த்தீங்கன்னா 91 192 280 290 370 380 460 470 ஸ்ப்ரெட் இடைவெளி கூடுது. அப்போ எனது அட்ட பிரீமியம் மிகையில் உள்ளது. மிகையில் உள்ள இந்த என்ன செய்யணும், ஸ்பாட்டோட கூட்டித்தான் பார்க்கணும் ஃபார்வர்ட் ரேட் என்ன, ரைட்? ரைட். அப்புறம் அவங்களோட தரவும் இப்போ என்னது, ஒரே மாதிரி தரவு ஸ்ட்ரக்சர் என்ன? முதலாவது பந்தி உங்களோட எக்ஸ்போர்ட்டை பற்றி கேட்பாங்க. உமது வங்கியின் ஒரு ஏற்றுமதி வாடிக்கையாளர் ஐக்கிய ராச்சியம் UK ஒரு கொள்வனவாளருக்கான 2 முறை கப்பலேட்டங்கள். தமிழ் எழுத்து ஏதோ பட்டிருக்கு, ரைட்? இங்கிலீஷ் பேப்பர்ல சொல்லியிருக்கு, இங்கிலீஷ் பேப்பர்ல சொல்லியிருக்கு 2 முறை கப்பலேற்றங்கள். இங்க உண்மையிலே அதாவது கொள்வனவாளருக்குன்றத ஏதோ தமிழ்ல விளையாப்பட்டிருக்கு, சரியா? வங்கியின் ஒரு ஏற்றுமதி வாடிக்கையாளர் ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள ஒரு கொள்வனவாளருக்கு 2 முறை கப்பலேற்றங்களில் அனுப்ப வேண்டிய, திருப்பி இங்கேயும் ஏதோ தமிழ்ல பிள்ளையா இருக்கும், மேல அது நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். GBP 500,000, ரைட்? இங்கிலீஷ் பேப்பர்ல GBP 500,000. எக்ஸாம்ல இந்த மாதிரி சில இந்த பிள்ளைகள் இருந்தால் எக்ஸாம் ஹாலில் ஒரு இங்கிலீஷ் பேப்பரை வாங்கி கம்பேர் பண்ணி பாருங்கள். சில நேரம் இந்த மாதிரி பிள்ளைகள் இருந்தால், ரைட்? இது GBP 500,000, ரைட்? GBP 500,000 பெறுமதியான ஏற்றுமதி கட்டளை பெற்றுள்ளார். அதாவது எக்ஸ்போர்ட் ஆர்டருக்குரிய பெறுமதி GBP 500,000. முதலாவது கப்பலேற்றல் GBP 3 லட்சம் பெறுமதியானது என்பதுடன் ஒப்பந்த திகதியிலிருந்து 9வது அல்லது 10வது வாரத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டும். இப்போ உங்களோட கான்ட்ராக்ட் டேட்ல இருந்து 9th week or 10th week. இரண்டாவது கப்பலேற்றல் திருப்பி அங்க எழுத்துப்புல அது GBP 200,000, ரைட்? GBP 200,000, சரியா? உங்களுக்கு விளங்கணும், இங்க கரன்சில தான் ஏதோ பிளவிட்டு இருக்கு, ரைட்? ரைட்? GBP 200,000 பெறுமதியானது என்பதுடன் ஒப்பந்தத்திலிருந்து 13வது அல்லது 14வது மேற்கொள்ளப்பட வேண்டும். செகண்ட் ஷிப்மெண்ட் 200,000 pounds 13th week or 14th week, சரியா? ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து இலங்கைக்கு பணம் கிடைப்பதற்கு கப்பலேற்றல் தேதியிலிருந்து 2 வாரங்கள் எடுக்கும். இங்கேயும் நாங்கள் செய்த முதலாவது பேப்பர் மாதிரி செப்டம்பர் 2018 மாதிரி என்னது, எக்ஸ்போர்ட் நடக்கிற பேமெண்ட் டேர்ம் உங்களுக்கு தரையுது, ரைட்? டிரெக்டா உங்களுக்கு தந்திருக்கு. எப்ப ஷிப்மெண்ட் நடக்குது, எப்ப ப்ரொசீட் வருது, சரியா? ஷிப்மெண்ட் டேட் தெரியும், ப்ரொசீட்ஸ் வர டேட் தெரியும். அதுல இருந்து நீங்கள் கான்ட்ராக்டை கால்குலேட் பண்ணலாம். ரெண்டாவது பந்தி கூட இம்போர்ட்டை பத்தி கேட்பாங்க. என்னது, பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு திருப்பியும் அங்க இது டாலர்ஸ் USD, சரியா? இது USD தந்திருக்கு, சரியா? போன முறை செஞ்ச பேப்பருக்கும் இந்த பேப்பருக்கும் சின்ன வித்தியாசம். இங்க தான் என்னது, இம்போர்ட் என்னது USD தந்திருக்கு. நாங்கள் செய்த கடைசி பேப்பர்ல யூரோ கஸ்டமர் டீல் பண்றது யூரோல, அவர் எக்ஸ்போர்ட் செய்யறதும் யூரோல, இம்போர்ட் செய்யறதும் யூரோல. இங்க கஸ்டமர் டிரான்சாக்ஷன்ஸ் இன் GBP, அவரோட எக்ஸ்போர்ட் ஆர்டர் இன் GBP, ஆனால் அவர் இம்போர்ட் பண்ற அந்த பொருட்கள விலை USD தந்திருக்கு. USD 250,000 பெறுமதியான மூலப்பொருட்கள் சீனாவிலிருந்து
பார்வை நாணய கடித நிபந்தனைகள். சரியா? பார்வை நாணயம் உங்களுக்கு தெரியும், சைட் எல்சி. ரைட்? சைட் எல்சி டேர்ம்ஸுக்கு அமைவாக இறக்குமதி செய்யப்பட வேண்டும். இறக்குமதி நாணய கடிதத்தின் திகதியிலிருந்து 4 வாரங்களின் பின்னர் கப்பலேற்றல் மேற்கொள்ளப்படும். எல்சி ஓபன் பண்ண டேட்ல இருந்து 4 வீக்ஸ். கப்பலேற்றத்திலிருந்து 2 வாரங்களின் பின்னர் கப்பலேற்றல் ஆவணங்களும் கப்பலேற்ற சரக்கும் இலங்கையை வந்தடையும். ரைட்? 2 வீக்ஸ்ல உங்களுக்கு ஷிப்பன் வருது. ரைட்? பயணதந்திற்கு வாடிக்கையாளர் ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள கொள்வனவாளருடன் 2018 பிப்ரவரி 1 அன்று விற்பனை ஒப்பந்தத்தை மேற்கொள்வதுடன் அதே தினத்தில் சீனாவில் உள்ள வளங்களுடன் ஒரு கொள்வன ஒப்பந்தத்தை மேற்கொண்டு இதுவும் 2018 செப்டம்பர்ல வந்த மாதிரி உங்களுக்கு எப்ப பர்ச்சேஸ் கண்ட்ராக்ட், எப்ப சேல்ஸ் கண்ட்ராக்ட், எப்ப ஃபார்வர்ட் புக்கிங் கண்ட்ராக்ட், இதெல்லாம் ஒரு நாள்ல நடக்கிற மாதிரி நீங்கள் எடுக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு எக்ஸாம்ல தருவாங்க. இல்லாட்டி உங்களுக்கு கணக்கு செய்ய கஷ்டம். சரியா? உங்களோட யூகே எக்ஸ்போர்ட்டரோட அந்த கண்ட்ராக்ட், சீனால இருக்கிற அந்த சப்ளையர் கோமிட்டட் சப்ளையரோட அந்த கண்ட்ராக்ட், பேங்கோட நீங்கள் செய்யற அந்த ஃபார்வர்ட் புக்கிங் கண்ட்ராக்ட் எல்லாமே இப்ப 1 February 2018 அந்த டேட்ல தான் இந்த கண்ட்ராக்ட்ஸை மேற்கொள்றேன். கொள்வனவு ஒப்பந்த தேதி என்று இறக்குமதி நாணய கடிதம் வழங்கப்பட்டது. ரைட்? பர்ச்சேஸ் கண்ட்ராக்ட் டேட்ல இருந்து நீங்கள் என்னது அதே டேட்ல இம்போர்ட் எல்சியும் இஷ்யூ பண்றீங்க. அதே நாளில் அவர்கள் இறக்குமதி மற்றும் இறக்குமதி கப்பலிடங்களுக்காக சரியா இங்கே தமிழ்ல அதே நாளில் என்னது அவர்கள் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி, இங்க ரெண்டுமே இறக்குமதி தந்திருக்கு, இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கப்பலேற்றங்களுக்காக உமது வங்கியுடன் முன்னோக்கிய அந்நிய செலவாணி ஒப்பந்தத்தில் ஈடுபட தீர்மானித்தது. சரியா? இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்குரிய ஃபார்வர்ட் புக்கிங்கும் எல்லாம் அதே டேட்ல. ரைட்? 1 February 2008 இருக்கிற ரேட்ஸ் உங்களுக்கு தந்திருக்கு. ஸ்பாட்டும் தொடர்ந்து வர 5 மாசத்துக்குரிய ரேட்ஸ். ரைட்? இங்க முதலாவது டக்குன்னு காணுங்க பாப்போம். இம்போர்ட் ரேட் இங்க என்ன வித்தியாசம்? இங்க போன முறையை விட கொஞ்சம் சுலபம். என்னது? இங்க கிராஸ் ரேட் காண தேவையில்லை. ஏன்? உங்களுக்கு நேரா இம்போர்ட் பிரைசிங் எதுல இருக்கு? டாலர் டு ரூபி. ரைட்? டாலர் டு ரூபியில நீங்கள் காணணும். இங்க ஸ்டர்லிங் பவுண்டுக்கு போக தேவையில்லை. ஏன்? நீங்கள் பே பண்ண போறது என்னது? டாலர்ஸ் இல்ல. சரியா? அப்ப என்னது? டாலர் டு ரூபி ரேட்டை மட்டும் கண்டால் போதும். உங்களுக்கு தெரியும் இம்போர்ட் என்றால் என்னது? செல்லிங் ரேட். ரைட்? கண்ட்ராக்ட் எப்ப வரும்? எப்ப கண்ட்ராக்ட் வரும்? 4 weeks plus 2 weeks, 6 weeks. 6 weeks இண்டா 1 month fix, 1 month option. Right? அப்ப 1 month fix, 1 month option என்றால் என்னது? உங்களோட செல்லிங் ரேட் டாலர் ரூபி 156.60 பிளஸ் என்னது? ஒன் மந்த் சிக்ஸ் 1 month ஆப்ஷன்டா முதலாம் மாதத்தையும் 2ஆம் மாதத்தையும் கம்பேர் பண்ணுவீங்க. 70 90 அதை எடுப்பீங்க 90 cents. ரைட்? அப்போ 156ஓட 90 cents கூட்டுவீங்க. தென் ஆன்சர் 157.50. முதலாவது பார்ட் அழு ஈஸி. என்னது? உங்களுக்கு அடுத்த ரேட்டுக்கு போக தேவையில்லை. நேராக உங்களோட இம்போர்ட் பிரைசிங் டாலர்ஸ்லேயே தான் இருக்கு. ரைட்? ரைட். ரெண்டாவது இதை செய்யுங்க டக்குண்டு. முதலாவது எக்ஸ்போர்ட்டுக்குரிய எக்ஸ்சேஞ்ச் ரேட்.
கான்ட்ராக்ட் எப்போ வரும்? ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட்டுக்குரிய கான்ட்ராக்ட் எப்போ வரும்? என்ன கான்ட்ராக்ட் வரும்? ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் 3 months. எப்படி எவ்வளவு காலம் ஃபிக்ஸ், எவ்வளவு காலம் ஆப்ஷன்? 2 months fixed, 1 month option. Right, 2 months fixed, 1 month option. ஏன் 9வது கிழமையில எக்ஸ்போர்ட் பண்ணி இருந்தால் அவருக்கு 2 வீக்ஸ்ல ப்ராசஸ் தரும். அப்ப 11th வீக். 10th வீக்ல ஷிப்மெண்ட் செய்திருந்தால் ப்ராசஸ் தரும் 12th வீக். அப்ப நீங்க தொடங்குவீங்க ஷிப்மெண்ட் 9 வீக் ஓ 10th வீக் பிளஸ் 2 கூட்டுவீங்க. தரவுல தந்திருக்கு உங்களுக்கு கணக்கு ரெண்டு கிழமை போகுமாம் ப்ராசஸ் வரதுக்கு. அப்ப ரெண்டு பக்கம் 2 வீக்ஸை கூட்டினா 11 ஓ 12. 11 வீக்குண்டா 2 மாதம் 3 கிழமை. 12 வீக்குண்டா சரியா 3 மாதம். 2 கிழமை சரி 2 மாதத்துக்கு உங்களுக்கு காசு வர போறது இல்லை. அப்ப முதல் 3 மாதமும் நிலையானது. அப்போ உங்களோட கான்ட்ராக்ட் 2 months fixed, 1 month option. அதான் நீங்கள் காண வேண்டிய முதலாவது இது. இனி ரேட்டை காண்றது என்ன? டாலர் டு ரூபி. போன கணக்கில் நாங்கள் யூரோ டாலர் பார்த்தோம், இந்த கணக்கில் ஸ்டெர்லிங் பவுண்ட் டாலர். அப்போ டாலர் டு ரூபி எவ்வளவு, ஸ்டெர்லிங் பவுண்ட் டாலர் எவ்வளவு, ரெண்டையும் பெருக்குனா உங்களுக்கு தெரியும். ஸ்டெர்லிங் பவுண்ட் டு ரூபி. இப்போ டாலர் டு ரூபி எவ்வளவு வருது? எக்ஸ்போர்ட்டுக்குரிய ரேட் எதை எடுப்பீங்க? டாலர் ரூபி எவ்வளவு? 155 40 சார். 155 40 சார். எக்ஸ்போர்ட் இதான் உங்களோட ஸ்பாட் ரேட். எவ்வளவு? 154.20. சரியா? ரெண்டாவது மாதத்தையும் 3வது மாதத்தையும் கம்பேர் பண்ண போறீங்க. அது 2வது மாதம் 80 cents. 3வது மாதம் எவ்வளவு? 1 rupee and 20 cents. ரைட்? 80 cents கூட்டுவீங்களா? 1 rupee 20 cents கூட்டுவீங்களா? கூட்டணுமே. நீங்கள் குறைஞ்ச விலையில தான் வாங்க போறீங்க. இது எக்ஸ்போர்ட் பை லோ. 154.20 ஓட பிளஸ் 80 cents 155. right? அப்ப USD to LKR rate will be 154.20 plus 80 cents 155. பங்காளி எல்லாம் உங்களோட கரன்சி ஜிபிபியில் நடக்கிறபடியா. அப்ப நீங்கள் ஜிபிபி டாலர் ரோஸ்ட் ரேட்டை கண்டு தான் நீங்க ஜிபிபி ரூபி காணும். ஜிபிபி டாலர் திருப்பி என்னது ஸ்பாட் ரேட் உங்களோட 1.216 நாட். அதோட 2வது மாதத்தையும் 3வது மாதத்தையும் கம்பேர் பண்ண போறீங்க. இப்போ 1.90வும் 2.80 எதை கூட்டுவீங்க? Right, 1.90 கூட்டுவீங்க. நான் என்ன சொன்னேன்? டாலரும் வேறொரு கரன்சியும் நேரம் மறக்காமல் 100ஆல பிரிக்கணும். 1.90வை 100ஆல பிரிச்சு போட்டு தான் நீங்கள் கூட்டணும். 1.90 100ஆல பிரிச்சால் 0.0190. அப்போ 4 டெசிமல்ல போடுங்கள் ஒவ்வொரு இதையும். 1. வேற கரன்சி வந்தா 100ஆல பிரிக்கணும் அப்படியே? சரி சரி. 1.2160 plus 0.0190. ரெண்டையும் கூட்டினால் உங்களுக்கு எவ்வளவு வரும்?
எவ்வளவு வருது? 1.2350. 2350. 1.2350, right? So next step, GBP LKR rate. So GBP LKR rate எப்பவும், right? இப்போ கணக்கு போனேன் எக்ஸாமுக்கு போனால் உண்மையில இந்த கணக்கு சும்மா சின்ன வகுப்புல வாய்ப்பாடு பாடமாக்குற மாதிரி இந்த ஸ்டெப்ஸும் அப்படியே உங்களுக்கு மனப்பாடமா இருக்கும், ரைட்? அங்க போய் எக்ஸாம்ல யோசிச்சு கொண்டு இருக்க தேவையில்லை. டாலர் டு ரூபி, ஸ்டெர்லிங் பவுண்ட் டாலர்ண்டா அடுத்த ஸ்டெப் பவுண்ட்ஸ் டு ரூபி, முதலாவதையும் ரெண்டாவதையும் பெருக்கும். அங்க போயிட்டு இது கழிக்கிறதா பெருக்கிறதா பிரிக்கிறதா நாங்கள் முதல்ல பார்த்தோம் எப்படி அந்த ஜிபிபி எல்கேஆர் ரேட் வருது. உங்களோட ஒரு கமை சமன்பாடு 1 2 பெருக்கினால் ஆன்சர் வரும். அப்போ ஜிபிபி டு எல்கேஆர் 155 இன்டூ 1.2350 அதை பெருக்கினால் வரும் எவ்வளவு? என்ன ரேட்? ஃபைனல் ரேட் எவ்வளவு? 191.4250. ரைட், 191.4250. எக்ஸாம்ல என்னது கொஞ்சம் 2-3 முறை நீங்கள் பெருக்கிறது கூட்டுறது சரியான பாருங்கள். சேதம் கவனையினப்பில் தான் விடுவீங்கள். உங்களுக்கு கணக்கு விளங்கி கான்ஃபிடண்டாக இருப்பீங்க. ஆனால் எக்ஸாமில் போய் சில நேரம் டென்ஷனில் அந்த தசமதானங்கள் அங்கால கால போட்டு சில நேரம் விட பிழைக்கலாம். அந்த நேரம் உங்களுக்கு எக்ஸாமினர் பாவம் பார்த்து உங்களுக்கு மார்க்ஸ் போட போகிறது இல்லை. சரியா கன்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி டெசிமல்ஸ் 4 டெசிமல்ஸ் அதை வடிவாக பார்த்து ஆன்சர் போடும். ஸோ இது 2019 வந்தபடியாக உங்களுக்கு இந்த ரேட்ஸ் குறைவாக இருக்குது. அப்போ இந்த முறை உங்களோட பேப்பரில் வர நேரம் என்னது இப்போ இருக்க கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வர மாதிரி உங்களோட பேப்பர் தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கணும். நீங்கள் கால்குலேட் பண்ணுற ரேட் இப்போ இருக்கிற அப்ராக்சிமேட் ரேட்ஸோட பொருந்துதான். இப்போ டாலர் ரேட் 200க்கு மேலே இருக்கிற நேரம் உங்களோட ஆன்சர் டாலர் ரேட் 150 160 இருந்தால் அப்போ என்னது நீங்கள் ஏதோ வேறு ஏதோ ரேட் வந்தால் 300 அந்த மாதிரி வந்தால் நீங்கள் செஞ்ச கணக்கு பிள்ளை. ப்ளீஸ் உங்களுக்கு அந்த இப்போ இருக்கிற டாலர் பையிங் செல்லிங் ரேட், ஜிபிபி பையிங் செல்லிங் ரேட், யூரோ பையிங் செல்லிங் ரேட், அந்த மாதிரி கரன்சிஸில் அந்த ரேட்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ போகிற ரேட்ஸ் என்ன மாதிரி அது சார்பாக தான் உங்களுக்கு அந்த கால்குலேஷன்ஸும் வரும். ரைட், அப்போ 191.4250. தேர்ட் பார்ட் நாங்கள் செய்ய பார்ப்போம். செகண்ட் ஷிப்மெண்ட் சொல்லுங்கள். கான்ட்ராக்ட் எப்போ வரும்? Four months. 4 months, yes. 13th or 14th week, இப்போ 2 weeks கூட்டினா 15th or 16th week. 15th weekண்டா 3 months 3 week, 16th weekண்டா சரியா 4 months. அப்போ உங்களோட 3 months fixed, 1 month option. அப்போ உங்களோட மூன்றாவது கேள்விக்குரிய அந்த கான்ட்ராக்ட் பீரியட் 3 months fixed, 1 month option. சரியா? அப்போ நீங்கள் 3வது மாதத்தையும் 4வது மாதத்தையும் கம்பேர் பண்ண போறீங்க. ஏன்? forward rates காண்றது. forward rates காண எப்பவும் ஸ்பாட் ரேட்ல இருந்து தான் forward rates காணும். அதுதான் நாங்கள் ஸ்பாட் ரேட்டை இம்போர்ட் என்றால் செல்லிங் ரேட் எடுப்போம், எக்ஸ்போர்ட் என்றால் பையிங் ரேட் எடுப்போம். செய்வீங்க 154.20 என்னத்தை கூட்டுவீங்க? 120 கூட்டினா உங்களுக்கு 155.40. Sterling pound to rupees, sorry, sterling pound to dollars. என்ன ரேட் வரும்? $2.80. 1.216 நோட்டோட
நீங்கள் இந்த 2.8 நாட் அதை 100ஆல பிரித்து போட்டு கூட்டுவீங்க. 100ஆல் பிரித்தால் 0.0280. 1.2160 plus 0.0280 எவ்வளவு வரும்? 1.2440. 1.2440. Right? Sterling pound rupee 155.40 into 1.2440. The final answer என்ன? The final answer? GBLK rate எவ்வளோ? எவ்வளோ பெருக்க? எவ்வளோ வந்துச்சு? 193.3176. 193.3176. Right? எல்லாருக்கும் வந்துச்சா? Right? 193.3176. இந்த ரேட் சரியா நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஏண்டா இதை சார்பாக தான் நீங்கள் கடைசி பார்ட் செய்ய போறீங்க. ரைட்? அப்போ நாங்கள் இப்போ கேன்சலேஷனுக்கு போவோம். ஸோ லாஸ்ட் பேப்பர் மாதிரி உங்களோட வந்திருக்கு. 5th May 2018 கஸ்டமர் வந்து சொல்றார் தன்னுடைய 2வது ஏற்றுமதி கப்பல் இடத்தை கேன்சல் பண்ண சொல்லி. சரியா? அந்த நேரம் நீங்கள் பிரயோகப்பட வேண்டிய ரேட்டை கேட்டு இப்போ திருப்பி நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்கெட்சை போட்டிங்க என்றால் ரைட். அப்போ உங்களோட பீரியட் எப்போ வருது? 3rd வந்து நாங்கள் பார்த்தோம் 3 months fixed 1 month option. Right? 3 months fixed 1 month option. Right? உங்களோட கான்ட்ராக்ட் எப்போ புக் பண்றீங்க? 1st February 2018. Right? இப்போ இங்க பாரு எப்படி வரும்னு சொல்லுங்க எனக்கு. ஸ்பாட் ஆப்ஷன்ல வருதா ஃபிக்ஸ்ல வருதா கேன்சலேஷன்? Optionless. First February அந்த பக்கம் பண்ற எங்கேயும் உங்களுக்கு தெரியும் செகண்ட் எக்ஸ்போர்ட்டுக்குரிய பீரியட் 3 months fixed 1 month option. சரியா? உங்களோட புக்கிங் ரேட் 1st February, அப்போ அடுத்த மாதம் 1st March, அடுத்தது 1st April, அடுத்தது 1st May, கடைசி 1st June. 5th May தான் வந்து சொல்றார். அப்போ அது வந்து உங்களோட 3rd monthக்கும் 4th monthக்கும் இடையில வருது. திருப்பியும் தெரிவு காலம் ஆப்ஷன் பீரியட்ல தான் கேன்சலேஷன் டேட் வருது. திருப்பியும் என்ன சொல்லுவீங்க? இந்த ரத்து செய்தலானது தெரிவு காலத்தில் இடம்பெறுவதால் எனது உடனடி மாற்று வீதம் பிரயோகிக்கப்படும். சரியா? அப்போ நீங்கள் இந்த 1st month forget பண்ணணும், அது தேவையில்லை. சரியா? அப்போ உடனடி மாற்று வீதம் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அதில் உங்களுக்கு என்ன தெரியும்? பேங்க் தான் இவருக்கு வித்து அக்ரி பண்ண ரேட்ல பைபேக் பண்ண போகுது. இவர்கிட்ட இப்போ ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ் இல்லை, அவரோட செகண்ட் எக்ஸ்போர்ட் நடக்கையில் அப்போ அவருக்கு காசு வர போறது இல்லை, அவரோட கைக்கு ஜிபிபி வராது. அவருக்கு வராதபடியா பேங்க் என்ன செய்யும்? அவருக்கு அந்த ஜிபிபி அமௌண்ட்டை விற்கும். என்ன ரேட்ல விற்கும்? செல்லிங் ரேட். அப்போ என்ன ரேட்? ஸ்பாட் ரேட் USD LKR 158.60, GBP dollar 1.3730. GBP to LKR 158.60 into 1.3730. ரெண்டையும் பெருக்குவீங்க. பெருக்குனா எவ்வளவு? எவ்வளவு பெருக்கலாம்? 217.7578.
217.7578. அதான் உங்களோட ஸ்டெர்லிங் பவுண்ட் டு ரூபி நீங்கள் இப்ப பேங்க்ல இருந்து வாங்க போறோம், பேங்க் விற்க போற ரேட். ஏற்கனவே நீங்கள் பேங்க் விற்க போற ரேட் நாங்கள் மூன்றாவது பாட்டில் பார்த்தோம் எவ்வளவு 193.3176 ரைட். இப்ப இந்த ரெண்டு ரேட்டுக்கு மூலம் வித்தியாசத்தை பார்க்க போறீங்க சரியா. அவர் உண்மையிலே 193ல பேங்க்குக்கு வித்திருப்பார், ஆனால் இப்ப 217 பிரகாரம் அவர் பேங்க்ல வாங்கணும். அவருக்கு வந்து லாஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் 217.7578 மைனஸ் தேர்ட் வந்த ஆன்சர் என்னது 193.3176. அதை கழிச்சு போடுறது தான் என்னது உங்களோட லாஸ் இன் எக்ஸ்சேஞ்ச். வேல்யூ கேட்டால் நீங்கள் அந்த ஜிபிபி அமௌண்டால பெருக்கி போடணும். என்னது foreign exchange கணக்கு கஷ்டமா? இன்டர்நேஷனல் ட்ரேட்ல உள்ள மிகவும் சுலபமான ஒரு ரைட். அதாவது கூட ட்ரேட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணாம பிரான்ச்சஸ்ல இருக்கிறவங்களுக்கு அல்லது ட்ரேடே என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஸ்கோப் பண்ணக்கூடிய ஒரு கேள்விதான் இந்த foreign exchange sums. Sir, excuse. Right. Yes. Sir, இங்க கடைசி கொஸ்டின்ல அந்த கேன்சல் பண்றாரு அந்த கஸ்டமர். அப்ப பேங்க் என்ன செய்யும், பவுண்ட்ஸை வந்து அவட கையில கொடுத்துருமா, கொடுத்துட்டு திருப்பி அதை பை பண்ணும் அப்படியா? இல்ல உண்மையில இது வந்து புக் என்ட்ரி, அதெல்லாம் புக் என்ட்ரி தானே சரியா. அது ட்ரெஷரியில அதாவது டீல கேன்சல் பண்ண முடியாது. இது ஃபர்ஸ்ட் அந்த டேட்ல போய் ஃபார்வர்ட் புக்கிங் பண்ண உடனே பேங்க் என்ன நாங்கள் அந்த பொசிஷனை கிரியேட் பண்ணும் சரியா. உண்மையில இவருக்கு அந்த டேட்ல காசு வந்தா என்னது அவருடைய அக்கௌண்ட்டை நாங்கள் கிரெடிட் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட் ப்ராசஸ் வாங்க நாங்கள் அவருடைய அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம் சரியா. கிரெடிட் பண்ற நேரம் தான் ஏற்கனவே அந்த அக்ரி பண்ண ரேட்ல நாங்கள் என்னது எல்லாம் பேங்க்ஸ்ல நாங்கள் என்னது ஆட்டோமேஷன் என்றால் ஆட்டோவா போவோம், இல்லாட்டி மேனுவல் என்றால் நாங்கள் அந்த ரேட்டை அன்றைக்கு சூஸ் பண்ணி டீலை க்ளோஸ் பண்ணுவோம் சரியா. இங்க என்ன நடக்கும், உண்மையிலே அவருக்கு பிசிக்கலி அக்கௌண்ட்டு காசு வர போறது இல்லை, பேங்க் அக்கௌண்ட்டு காசு வராது. ஆனால் அவங்க ஏற்கனவே பேங்க்ல புக் பண்ண அந்த டீலை க்ளோஸ் பண்ணோம். அதானே எங்கட பேங்க் என்ட்ரிஸ் லைபிலிட்டி என்ட்ரிஸ் எல்லாம் இதாகும் சரியா. என்ன செய்யும், அன்றைக்கு பேங்க் அந்த ரேட்ல என்ட்ரிஸை பாஸ் பண்ணும். இது எல்லாமே புக் என்ட்ரிஸ். அதால அந்த கிரியேட் பண்ற அந்த பொசிஷன் தான் உண்டு ப்ராஃபிட் ஆர் லாஸ். இப்போ எக்ஸ்சேஞ்ச் பேங்க்ஸ்ல நாங்கள் ட்ரெஷரி உங்களோட ஒவ்வொரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷனுக்கும் பேங்க் போர்ட் பண்ற அந்த பையிங் ரேட்டுக்கும் செல்லிங் ரேட்டுக்கும் உள்ள அந்த வித்தியாசங்கள்ல தான் இந்த பேங்க் ட்ரெஷரி ப்ராஃபிட் மேக் பண்றோம். ஹைலி பேங்க்ல ப்ராஃபிட்டபிள் ஏரியா தான் என்னது ட்ரெஷரி, அதாவது அவங்களோட அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் என்னது. நாங்கள் ஒரு மார்க்அப் வச்சுக்கொண்டு உங்களோட போர்ட் ரேட் இருந்தாலும் எங்களோட மார்க்கப்பை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் கஸ்டமர்ஸுக்கு ரேட் ஸ்கோர் பண்ணுவோம். இனி என்ன நல்ல கஸ்டமர்ஸுக்கு என்னது உங்களோட ட்ரெஷரி பார்கெயின் பண்ணி ரேட்டை குறைப்பாங்க, இருந்தாலும் இந்த எங்களோட மார்க்அப் இருக்கும் ரைட். அதாவது எங்களோட அந்த ப்ராஃபிட் மார்ஜின் குறையும். மற்றபடி ரேட் ஷீட்டில் கொடுக்குற நேரம் எனது கூட நாங்கள் அதாவது அந்த ஸ்ப்ரெட் கூட பேங்க்குக்கு இருக்கிற அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்ப்ரெட் கூட. ஆனால் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும், இப்போ பேங்க்ஸில் லிக்விடிட்டி இஷ்யூ, அதே நேரம் சென்ட்ரல் பேங்க் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சு கொண்டு இருக்கு. மேலே இதை ஃப்ரீ ஃப்ளோட் பண்ணால் உங்களுக்கு தெரியும் பெட்ரோலில் 220க்கு மேலேயும் டாலர் ரேட் போனது. திருப்பி வேணும் சென்ட்ரல் பேங்க் இல்லை இந்த 203 அந்த ரேஞ்சுக்குள்ள வச்சிருக்க சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே பேங்க்ஸுக்கு இப்போ ட்ரெஷரிக்கு லாஸ். சில நேரம் மேலே இந்த நாளில் நல்ல ஏர்ன் பண்ண எங்களோட ட்ரெஷரி பேங்க்ஸில் இருக்க ட்ரெஷரி இப்போ சில நேரம் லாஸ் கூட இந்த ரேட் எக்ஸ்சேஞ்ச் பிரச்சனையால கூட லாசஸ் வர சான்சஸ் இருக்கு. அப்படியானாலும் அது கூட இந்த டிரான்சாக்ஷன்ஸை செய்யறதை தவிர்க்கிறோம். எங்களுக்கு இன்னும் அந்த லாஸை அப்சர்வ் பண்ணிடாது நிறைய பேங்க்ஸுக்கு. உண்மையில விட்டிங்கன்னா இப்போ எங்களுக்கு மார்க்கெட்டில் போய் போட் பண்ண எக்ஸ்போர்ட்டர்ஸும் என்ன தங்கட காசை குறைஞ்ச ரேட்டில் கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ என்னது கூட அந்த மார்க்கெட்டுக்கு டாலர்ஸ் வர அந்த பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் என்னது ஃபோர்ட் புக்கிங் அந்தந்த ரேட்டை நீங்கள் புக் பண்ண மாதிரி அந்த டீல் நடக்கும் சரியா. இப்போ கேன்சலேஷன்ல நடக்கும், அவர் ஏற்கனவே அக்ரி பண்ண ரேட்ல அவரால் பேங்க்குக்கு டெலிவர் பண்ண முடியாம போனபடியால் பேங்க் அந்த செல்லிங் ரேட்ல அந்த டீலை க்ளோஸ் பண்ணுது. க்ளோஸ் அவுட்னு சொல்றது கேன்சலேஷன், க்ளோஸ் அவுட். இந்த டீலை க்ளோஸ் பண்ணும்.
சரியா? அப்பதான் அந்த ஒரிஜினல் அந்த கான்ட்ராக்ட் ரிவர்ஸ் ஆகும். ஓகே, மற்றபடி பிசிக்கலி கொடுத்து டிரான்சாக்ஷன் செய்யறது இல்லை. ஓகே ஓகே ரைட். இப்போ நாங்கள் 2 கணக்கு பார்த்தோம். வீட்டை 2021 கணக்கை நீங்களாவே இது போட்டுப்பாங்க. அது மாதிரி மற்ற 2 கணக்கையும் திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ அடுத்த முறை நாங்கள் அடுத்த ஃபெசிலிட்டி கணக்குக்கு போகலாம். சரியா? அதுவும் நீங்கள் 20 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு கேள்வி. அதுவும் நான் கொஞ்சம் அந்த சின்ன தியரி பாட்டு ஒன்று இருக்கு, அதுவும் ஈஸியாக உங்களுக்கு விளங்கப்படுத்தி போட்டு ஃபெசிலிட்டி ஸ்ட்ரக்சர் அதுவும் ஒரு டயக்ரத்தை போட்டு ஈஸியாக நீங்கள் அந்த கணக்கை செய்யலாம். சரியா? 2021 ஜனவரி பேப்பரை வீட்டை நீங்கள் செய்து போட்டு வாங்க. ரைட், ஆன்சர்ஸை மட்டும் பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம். பார்த்து போட்டு நாங்கள் அந்த ஃபெசிலிட்டி ஸ்ட்ரக்சர் கணக்கை போவோம். ஓகே, ஸோ டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப். வில் மீட் அப் நெக்ஸ்ட் சாட்டர்டே. சரி, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் டவுட்ஸ் இருந்தால் நோட் பண்ணிக்கொண்டு வச்சிருந்த கிளாஸ் தொடங்குறதுக்கு மூலம் எல்லாத்தையும் பிறகு நீங்கள் ஓகே. ஓகே, தேங்க்யூ. ஓகே.